வனத்தை அழிச்சது. என் ஜனம் கதறினாங்க. ஆனா இவ வரவே இல்லை. கதையோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் நித்தியம்னு ஒருத்தன் அவன் தம்பியோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம வேகமாக பறந்து வந்துட்டு இருக்கான். இவன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோட பசங்க தான். அப்படி வேகமாக பறந்து வந்துட்டு இருக்கும்போது முடிஞ்சான தாண்டி போயிரு நம்ம தம்பி சொன்னோடனே அதையும் தான் பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு அண்ணனும் சொல்கிறான். இப்படி அண்ணனும் தம்பி ரெண்டு பேரும் போட்டி போட்டு செம்ம வேகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பறக்கிற ட்ராகனில் போயிட்டு இருக்காங்க. இது செம்ம ஃபன்னாக இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பறந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன் வச்சு நின்றுட்டு அந்த நித்தியம்ன்றவன் அவன் பிரதரை பார்த்து கேட்குறான், டேய் நான் எப்படா இருந்தேன் உடனே அவன் பிரதர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி தயங்குறான். அது நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். நீ சொல்லணுன்ன ஒன்று அது ஏன் தப்பு தான். நான் உன்னை கூட்டு போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்களோட ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம செத்துட்டோம். நீ வேணா அப்பா கிட்ட போய் கேட்டுப்பாரு. அவர் அப்படி தான் சொல்லுவாருன்னு சொல்கிறான். இப்போ அவனோட பிரதரும் என்னால் தான் என் அண்ணன் இறந்தான். அதை நான் மறக்கவே மாட்டேன். அந்த பாரம் எப்பயும் என் நெஞ்சில் சுமந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. அதாங்க ஜெய்சல்லி. அவர் என்ன பண்ணுறாருன்னா கடலுக்கு அடியில் போயிட்டு அவர் நடந்து முடிஞ்ச வாரோட கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டில் போடுறாரு. உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். அந்த கடலோட ராஜா ராணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவதாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாரு இந்த கன்னெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடாத. இதை தொட்டாலே நம்ம மனசு அசுத்தமாயிரும். தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போ. இது நம்ம இது இனத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்காக நான் சண்டை போடணும். ஆனால் இந்த ஈட்டி கம்பெல்லாம் வச்சுட்டு அவங்களை எப்படி என்னால் தோக்கடிக்க முடியும். இந்த மாதிரி எதனா இருந்தால் தானே அவங்களால என்னால் வீழ்த்த முடியும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெய்சல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃபேமிலி மீட்டிங் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அம்மாவும் நானும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோன்னு சொன்ன உடனே அவங்க பசங்க எல்லாருமே மாற்றி மாற்றி என்ன முடிவு என்னதுன்னு கேட்ட உடனே அப்போ ஸ்பைடர்ன்ற ஒருத்தனை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ அவன் என்ன ஆகுறான்னா மனுஷனாக இருந்து அவதாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கான். அவனால் ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமல் அந்த கிரகத்தில் உயிர் வாழ முடியாது. அதனால் நீ என்ன பண்ணுறனா வானிலை மனிதர்களோடு சேர்ந்து எப்படியாவது உன் ஐக்கம்பில் நாங்கள் போய் விட்டுறோன்னு சொன்ன உடனே இல்லை என்னால் முடியாது, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அந்த ஸ்பைடர் கேட்ட உடனே அவங்க பசங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டுறாங்க. இதை பாருங்கள் அவனோட ஃப்ரெண்டு அவனெல்லாம் அப்படி விட முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த ஸ்பைடர்னு என்ன சொல்கிறான்னா, இதை பாருங்கள் நீங்கள் மட்டும்தான் எனக்கு குடும்பம், உங்களை விட எனக்கு வேறு யாரும் இல்லை, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் தொந்தரவு கூட இருக்க மாட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் போக சொல்லாதீங்கன்னு உடனே இதை பாரு நீ பேக்டரியிலனா செத்துருவா, ஒரு பேக்டரி உன்னோட உயிரை தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க குடும்பத்தில் இருக்கிற பசங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் விருப்பமே இல்லை. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாரு அவன் நம்ம இனம் இல்லைன்னு நம்ம இனம் இல்லைன்னா சவப்பு தோல் போயிட்டு இருக்கானா ஏலியனா வேட்டுக்கு இருக்கிற வாசியான்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்காக சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. உடனே அவங்க அப்பா கோவப்பட்டு இது ஒன்றும் சட்டசபை இல்லை அவங்களோட கருத்தெல்லாம் கேட்கறதுக்கு, நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் கேளுங்கன்னு கோவமாக சொல்லிடுறாரு. அந்த ஸ்பைடர்ன்றவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அவங்கள விட்டு போகிறது. ஆனால் வேறு வழி இல்லை, ஆக்சிஜன் மாஸ்க் இல்லைனா அவன் செத்துருவான். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பசங்களா நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போய் அவனை விட்டுட்டு வரலாம், உங்களுக்கு ஓகே தானேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே ஜெயசெலி அதாங்க நம்ம ஃப்ரெண்டோட ஹீரோ, இந்த மாதிரி அவனால் ஆக்சிஜன் மாஸ்க் இல்லைனா அவனால் உயிர் விட முடியாது, அதனால் அவனை நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஹை கேம்பில் விட்டுறோன்னு சொன்ன உடனே அவன் ஃப்ரெண்டு ரொம்பவே பயப்படுறான். நம்ம இதை விட்டு வெளியே போனால் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கணும்னு உனக்கே தெரியும்ல அப்படின்ன உடனே எனக்கு தெரியும், ஆனால் அவனோட உயிர் போயிடும், நம்ம எப்படியாவது நம்ம தான் அவனை காப்பாற்றி ஆகணும்னு சொன்ன உடனே ஏதோ அசம்பாவிதம் நடக்காமல் இருந்தால் சரின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். இப்போ அப்படியே கப்பலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. அப்படி தான் இழுத்து கட்டுங்க, டைட்டாக கட்டுங்க, இன்னும் சீக்கிரம் வேலையை முடிங்கடா, டைம் ஆகிட்டு இருக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அங்கே வேலை செய்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஏய் நீ ரெடி தானேன்னு சொல்லிட்டு அந்த ஜெய்செல்வி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிட்ட கேட்ட உடனே ஓகே நான் ரெடி தான், நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிட்டத்தட்ட ஒத்துக்கிறான். அவங்க சொல்கிறதும் ப்ராக்டிக்கலாக தான் இருக்குன்னு சொல்லி இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த போட்டில் ஏறி போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பசங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பறக்கிற அந்த ட்ராகனில் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க, எதுனா வரானுங்களா எதுனா ஆபத்து வந்துட்டுருக்கான்னு. அப்போ அந்த போட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு 4-5 அம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து உழுதி என்னடான்னு பார்த்தா தான் தெரியுது அந்த வரணுன்ற வில்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டா போல். இவ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கே மெயினான வில்லி. இவளும் அவதாரியானம் தான். ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற கேரக்டரும் மனப்பக்கமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இல்லை. அவள் வந்துட்டு கொல்லக்குமல் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இனத்தை காமிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களும் கன் எடுத்து டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த வரணுன்ற வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக பார்க்குறா. ஏன்னா இவங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அம்பு ஈட்டி கத்தி அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கன்னுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கிடையாது. அதை அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எப்படியாவது அவங்களை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இழுக்கிறாங்க. ஏன்னா இவங்க கண்ணால் சுடுறனால இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஆளுங்க பாதி பேரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வரன்ற வில்லி அளந்துட்டா. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா அவன் டீம்மேட்டில் ஒருத்த மருந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி காமிக்கிறான். அப்படி காமிச்ச உடனே இவன் அம்புல நெருப்பை வச்சு டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனோட சேர்த்து கொளுத்தி விட்டுறான். இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே போயிட்டு அந்த கப்பலில் வந்துட்டு விழுந்துடுது. இதனால் அந்த கப்பலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதி வெடிச்சு சேதமாயிடுது. அந்த வரணுன்றவளும் கிவ் அப் பண்ணுற மாதிரியே தெரியல. இப்போ உங்கள் கப்பல் தீ பிடிச்சி எரியறனால அந்த கப்பலில் அந்த பாதி பேர் கீழே குதிச்சிடுறாங்க. இதனால் நம்ம ஹீரோ ஒய்ஃபு பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனி இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட 3 பசங்க அந்த ஸ்பைடர்ன்ற வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல
இடத்துல விழுந்திருக்காங்க. இப்போ அப்படியே அந்த சீனை காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த வில்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கா. இப்போ அந்த வில்லி என்ன பண்ணுறான்னா அவங்க ஆளுங்களோட தலைமுடியெல்லாம் கட் பண்ணுறதை இந்த பசங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஸ்பைடர்ன்றவன் என்ன சொல்கிறான்னா, ப்ரோ என்னோட ஒரு ஆக்சிஜன் மாஸ்க்கை கப்பல்லே விட்ட ப்ரோ என்னடா சொல்கிற வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக கோவப்படுறான். சரி எப்படியாவது நம்ம கப்பலுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகலான்றப்போ அந்த வில்லியோட கேங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக அவங்க ஆளுங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதை பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆளுங்களில் ஒருத்தன் அந்த பசங்களை பார்த்துட்டு அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வேகமாக அந்த பசங்களை துரத்த ஆரம்பிக்கிறான். இப்போ உடனே ஹீரோவோட பையனும் வேகமாக இருந்து ஓடுங்கன்னு சொன்னோன்னே இப்போ எல்லாருமே அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆளுங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வேகமாக துரத்தி வந்துட்டு இருக்கும்போது 2 பேர் கண்ணை வச்சு பட்டுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறான். அப்படி வேகமாக ஓடி போயிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஒரு அம்போட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக உழுந்து கிடக்குறாங்க. இப்படி உழுந்து கிடக்கும்போது இவங்க யாருமே காப்பாற்ற வர மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கிட்ட செம்மையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாக் ஆகிட்டு இருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, ரீகம்ப்ளையர் தான். பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆளை பற்றி. இவன் வந்துட்டு அந்த ஹீரோவை பிடிச்சிட்டு உன்னால் நீ எவ்வளோ இழந்தேன் தெரியுமாடா, என் ஆளுங்க மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இப்போ ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த ரீகா மேஜரும் ஒழுங்காக உன் பசங்க அந்த கூட்டங்கள்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிவிடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா உனக்கும் என் வழி என்னன்னு தெரியணும்ல. அப்போ அவன் அந்த மேஜர் கூட இருக்கிற ஒரு அடியில் என்ன சொல்கிறேன்னா, சீஃப் இப்போ இங்கே உன்னை போட்டு தள்ளிடுங்க சீஃப், எதுக்கு இவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்குங்க. நான் உடனே இருடா இவனுக்கு வழினா என்னன்னு நம்ம தெரிய வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பாரு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் என் பசங்களும் என் குடும்பமும் இப்போ ஆபத்தில் இருக்குது, எப்படியாவது அவங்கள காப்பாற்றி ஆகணும்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கேருந்து ஒரு அவதாரோட முடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லி கட் பண்ணியிருப்பா. அதை நான் அந்த மேஜர் பார்த்துட்டு ஆமாம் இதுடா ஒன்று இதுதான் அந்த பிரச்சனை, இவகிட்ட இருந்து தான் என் குடும்பத்தையும் என் பசங்களை காப்பாற்றி ஆகணும், ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணு, அப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ இந்த சீஃபை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது உடனே அவன் அடியால் என்ன சொல்கிறான்னா, என்ன யோசிக்கிற சீஃப் நீ இங்கே போட்டு தள்ளிடலாம், உடனே ஒரு நிமிஷம் இரு, இப்போ அதுக்கான டைம் இல்லைன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். சரி உனக்கு நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்லி அவன் கை கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்றான். இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இதை பாரு இவனால் மூச்சு விட முடியாது, நம்ம எப்படியாவது அந்த கப்பலுக்கு போய் அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை எடுத்து தான் ஆகணும், ஆனால் நம்ம போகிற வழியில் தான் அந்த எதிரிங்க இருக்காங்களா என்ன. உடனே அது எனக்கு தெரியும், நம்ம ஆற்று வழியாக இப்படி சுற்றிட்டு போனோம்னா நம்ம எப்படியாவது கப்பலுக்கு போய் சேர்ந்துடலாம். உடனே சரி வாங்க உடனே அப்படி போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு இருக்காங்க. இவங்களும் எப்படியாவது நம்ம போயிடலாம், கவலைப்படாத, நம்ம குடும்பத்தை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க கடைசி சின்ன பொண்ணுக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2வது பொண்ணு தைரியம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் மூச்சோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா திணறான். உடனே ஹீரோட பையனும் ஒரு நிமிஷம் நான் உனக்கு ஒன்றாவது நான் அதை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அவன் தங்கச்சி ஏன் நிற்கிற வான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கூட்ட உடனே ஏன்னா அவனால் வர முடியாது, அவனால் மூச்சு விட முடியாதுன்னு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுற, சீக்கிரமா இவன் நம்மளை கப்பலில் கூட்டு போய் ஆகணும்னு. உடனே அவள் தங்கச்சி என்ன பண்ணுறான்னா அங்கே பறக்கிற பூவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அங்கே அப்படியே படந்து கிடக்கிற வேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவள் தங்கச்சியோட முடி எடுத்துகிட்டு போய் வைக்கிறா. அப்படி வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா அந்த ஸ்பைடர் தூக்கி கீழே வைன உடனே என்ன சொல்கிற இவனது கீழே வைக்கணும், கீழே வை நான் சொல்கிறது மட்டும் கேளுன்னு அவன் தங்கச்சி கத்துறா. சரின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுறான்னா வேரில் வைக்கிறான். அப்படி வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அந்த வேர் எல்லாமே உடம்புல வந்துட்டு அப்படி ஆக்சிஜன் மாஸ்கே இல்லாமல் அவனால் மூச்சு விட முடிகிற மாதிரி தருது. இப்போ ஒரு பறக்கிற பூவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி அவன் வாயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்ச உடனே அவனால் ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியுது. அவனும் முடிச்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவலியே என்னால் மூச்சு விட முடியுதுன்னு சொல்லி அவன் ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறான். சரி ஓகே எல்லா பிரச்சனையும் ஒரு வழியாக முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த வில்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை பார்த்துட்டு உடனே அவங்கள பிடிச்சி அவங்களோட இதயத்தை கிளியுங்கடான்னு சொல்கிறா. அப்படி எல்லா பசங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த எதிரிகளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பசங்களை வேகமாக துரத்திட்டு இருக்கும் போது ஆனால் இந்த வாட்டி அந்த பசங்க அந்த எதிரிங்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில் கன்று வச்சுக்கிறா. உடனே அந்த வில்லி என்ன பண்ணுறா அந்த கன்னை அப்படியே ஏதோ பார்க்காத பார்க்குற மாதிரி அது அப்படியே வினோத பொருள் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கன்னை பார்த்துட்டு இருக்கும்போது உடனே இதுலேருந்து இடிய வரவைன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறா. புல்லட்டை வச்சு தான் சுடணுன்றது அது கூட அவங்களுக்கு தெரியாது போல். இதுலேருந்து இடிய வரவைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுலேருந்து இடியெலாம் வராது, புல்லட் போட தான் சுட முடியும்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ உடனே அந்த பக்கம் காமிக்கிறாங்க ரீகாமு ஹீரோ அப்புறம் இந்த ரீகாமோட ஆள் 3 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அந்த ரீகாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் கத்தியை கொடுக்குறான். இப்போ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில் கத்தியை வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு இப்போ டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லியோட ஆட்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த ரீகாமும் அவனோட ஆளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது இப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்க பிடிச்சிடுறானுங்க. உடனே வில்லியோ எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்ககிட்டயே எங்ககிட்ட மோதினவங்க யாருமே இப்போ உயிரோட இல்லை, எல்லாமே மண்டவோட தான் இருக்கானுங்க. ஏன்னா எங்ககிட்ட மோதுறவங்க நாங்கள் உயிரோடையும் விடவும் மாட்டோம், அங்கே அந்த பழக்கமும் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்கெல்லாம் அவனுங்க உடம்ப வச்சு அவனுங்களே கத்தியை வச்சு கிழிச்சுக்கிறானுங்க. வில்லி தான் கொடூரமாக இருக்கான்னு பார்த்தா வில்லியோட ஆட்கள்லாம் அதுக்கும் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கானுங்க. இப்போ ஹீரோட பசங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக கட்டி போட்டுட்டு அந்த ரீகானை மட்டும் அந்த வில்லியை பிடிச்சி வச்சுட்டு நீ இதிலிருந்து இடிய வரவை அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு ஃபயர் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவன் ஆமு எடுத்து அந்த கன்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிட்டு நான் சொல்கிற மாதிரி கேளுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். முதல்ல கன்னை இப்படி
பாயிண்ட் பண்ணு, இதோ ட்ரிகர் இருக்குல்ல, இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே, ஓ! அப்படியான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மரத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏம் பண்ணி அந்த வில்லியம் பட்டு பட்டு பட்டுன்னு 4, 5 தடவ சுடுறா. அப்படி சுட்ட உடனே ஏதோ தங்க புதையல் கிடைச்ச மாரி அவ்ளோ சந்தோஷப்படுறா. உடனே நீ இனிமேல் எனக்கு தேவையில்ல ஆகாயவாசின்னு சொல்லிட்டு அவள சுடலான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகும்போது, இப்ப அப்படியே அந்த ஹீரோ 3 பசங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டிப்புட்டுருக்காங்கல்ல. உடனே அந்த ஹீரோவோட பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அவளோட முடிய வச்சு அங்க இருக்கிற வேரோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிர்றா. அப்படி கனெக்ட் பண்ண உடனே அங்க இருக்கிற மரத்தெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. உடனே அந்த மரத்துல இருக்கிற முள்ளெல்லாம் வச்சு அங்க பாதி ஆளுகள போட்டு தள்ளி, இப்ப அப்படியே அங்க ஒரு சின்ன சண்டையாவுது. அவள விடாதீங்கடா, கொல்லுங்கடான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அந்த கன்ன என்கிட்ட குடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரீகானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சுட்டுட்டு இருக்கான். சுட்டுட்டு இருக்கும்போது அவன் பையனும், அப்பா இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி மாத்தி காப்பாத்திட்டு இருக்கும்போது, ஒரு வழியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கருந்து தப்பிச்சு அப்படியே வந்துடுறாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன டாக் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீகானுக்கும் ஹீரோக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகுது. அந்த ரீகான் என்ன சொல்றான்னா, உன்னால தானே நான் எல்லாத்தையும் இழந்தேன். உனக்கு ஹெல்ப் பண்றேன் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு மட்டும் நினைக்காதான. உடனே இத பாருங்க மேஜர், உங்களுக்கே தெரியாம ஒரு புது உருவம் எடுத்திருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அத பத்தி நீ பேச வேணாம்டா. உன்னால தான்டா என் குடும்பத்துல இருந்து அங்க இருக்கிற மக்கள் வரைக்கும் பாதி பேர இழந்துட்டான். உன்ன நான் கொன்னா தான்டா என்னோட ஆத்திரம் அடங்கும்னு ஒண்ணு இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த பசங்கலாம் நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கோம். ஏன் இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே இப்ப அப்படியே காலையில காமிக்கிறாங்க. இப்ப காலையில விடிஞ்ச உடனே ஒரு 10, 15 டிராகன் மேல இருந்து பறந்து வந்துட்டு இருக்கிறத காமிச்ச உடனே, ஐயோ! வில்லி கேங் வந்துட்டாங்க எல்லாரும் ஓடுங்க ஓடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் அங்கருந்து ஓடி போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவங்க நம்ம ஆள் மாரி தான் தெரியுதுன்ன உடனே அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏய்! நீங்க இங்க தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அப்படி வந்த உடனே சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே கூட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சீன்ல சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெஞ்சில அம்பு வாங்கி ஒரு ஓரமா உழுந்து கிடந்தாங்கன்னு. இப்ப அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கருந்து அவங்களோட இடத்துக்கு போய் இந்த மாரிலாம் நடந்தது, எங்க கப்பல தாக்குனாங்கன்ற விஷயத்த சொல்லி, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் லேப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காயத்துக்கு மருந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க ஆள்லாம் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க டிராகன்ல வந்து கூட்டு வரதுக்காக வந்திருக்காங்க. இப்ப இவங்களும் இங்கருந்து டிராகன்ல போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எ இந்த இதுக்கப்புறம் ஆக்ஸிஜன் மாஸ்க் இல்லாம மூச்சு விட முடியுது பார்த்தீங்களா? ஸ்பைடர்ன்றவனுக்கு அவன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, அவனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி மூச்சு விட முடியுது ஆக்ஸிஜன் மாஸ்க் இல்லாமன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற மொத்த பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. சரி அவனால தான் மூச்சு விட முடியுதுல்ல, வேற எதுனா இதனால பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, வேற எதுவும் பிரச்சனை இல்ல. அவன் உடம்புலாம் ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கு. பிரச்சனை இருக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறாரு. ஏன்னா, அப்போ வந்துட்டு ஒண்ணும் புரியல. இதுக்கப்புறம் தான் அது என்ன பிரச்சனைன்னு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ இப்படிலாம் போயிட்டுருக்கும்போது, திடீர்னு நம்ம ஹீரோயினி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தூக்கத்துலேருந்து முழிச்சுக்கிறாங்க. அதான் நம்ம ஹீரோட ஒய்ஃபு. முழிச்சுட்டு என் பசங்க எங்க? நம்ம பசங்கலாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நீ ட்ரீட்மெண்ட்ல இருக்க. கொஞ்சம் கூலா இரு. நம்ம பசங்கலாம் சேஃபா தான் இருக்காங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சொன்ன உடனே நம்ம ஹீரோயினியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே கூல் ஆவுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவங்களோட ஆளுங்க கிட்டலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நம்ம பெரிய பிரச்சனையில இருக்கோம். எந்த பக்கம் இருந்து யார் அடிப்பாங்கன்னே தெரியல. இப்ப அவங்க வேற நம்மள வலை வீசி ரொம்பவே வெறித்தனமா தேடிட்டு இருக்காங்க. அவங்கள வீழ்த்துறதுன்றது சாதாரணமானது இல்ல. ஏன்னா, அவங்க ரொம்ப காட்டுமிராண்டித்தனமா இருக்காங்கன்னு இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த ரீகான்ன்றவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா புத்திய காமிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா, அவன் பழைய பகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மனசுல இன்னும் இருக்குது. இவங்களுக்கு என்னதான் ஹெல்ப் பண்ணாலும், நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னா, அன்னைக்கு நைட்டு சொன்னான் பார்த்தீங்களா, அதே மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆயிட்டு இருக்கான். ஆனா, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே தெரியாது. ரீகன் வந்துட்டு ஒரு அளவுக்கு நல்லவன் தான்ப்பா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பசங்க சோகமா இருக்கும்போது, உடனே அந்த ஸ்பைடர்ன்றவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரான். வந்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, "ஹேய் நண்பா ஏன் சோகமா இருக்க? எல்லாமே ஒரு அளவுக்கு சரியாயிரும். இப்போ நானும் உங்கள்ல ஒருத்தன் தான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது நெனச்சா. எனக்கு ஒரு புது குடும்பம் கிடைச்சிருக்குன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது, இது பிரச்சனை இல்ல. இப்ப அந்த வில்லியோட அதான் மெயின் அந்த வில்லியோட ஆட்கள்லாம் அட்டாக் பண்ணுறத வரத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி அவங்கள வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணலாம், எப்படி அவங்கள வந்து தோற்கடிக்கலான்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட பையனுக்கு ஃபுல்லா மைண்ட்ல ஓடிட்டுருக்கு. அன்னைக்கு நைட்டு நம்ம என்னதான் பண்ணலாம், என்னதான் பண்ணலாம்னு இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம அதான் ஹீரோவோட 2வது பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருது. வந்துட்டு சொல்லுது, "ஏன் எல்லாத்தையும் ரொம்பவே இதா எடுத்துக்கிறீங்க? நமக்கெல்லாம் நல்லதே நடக்கும். அந்த ஆகாய கடவுள் நமக்கு எப்பயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உதவி தான் செய்வாங்க." அப்படின்றத ஒரு நோக்கத்தோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த பக்கம் வில்லியோட கூட்டத்த காமிக்கிறாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப இந்த பக்கம் பார்த்தா திருப்பி சின்னதா ஒரு ஃபேமிலி மீட்டிங் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "இதோ பாருங்க பசங்களா, இதோட நீங்க வர வேணாம் போதுன்ன உடனே நம்ம ஹீரோட பையனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. அது எப்படி நீங்க சொல்லலாம்? நாங்க வருவோன்ன உடனே, "இத பாரு நீ ரூல்ஸ ஃபாலோ பண்ணதுனால தான் நம்ம ஆட்கள்ல பாதி பேர் இழந்தோம்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பைடர்ன்றவன வந்து வேணாம். அவனால மூச்சு விட முடியுதுன்னாலும், வேணாம் நம்ம போய் ஐக்காமலே விட்டுறலான்ற மாரி பேசின உடனே, அவங்க பசங்களுக்கு திருப்பி அவங்க அப்பா மேல ரொம்ப வெறுப்பு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருது. இப்ப ஹீரோட ஒய்ஃபும் வந்துட்டு, "கவலைப்படாதீங்க. பசங்க எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்கன்றது." அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் ஒரு அளவுக்கு சமாதானம் ஆகுறாரு. இப்ப இந்த பக்கம் பார்த்தா, இந்த ரீகாம்ன்றவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் புத்திய 100% காமிக்க ஆரம்பிச்சுட்டான். இவங்கலாம் வந்துட்டு வேற ஒரு சைடுல இருக்காங்க.
வேற ஒரு சைடில் இருக்காங்க. இப்போ இவங்களோட இடத்துல இருக்கிற ஆளுங்களெல்லாம் எல்லாத்தையுமே போயிட்டு அந்த ரீகான்ன்றவன் அடியாளுங்களோட போயிட்டு துப்பாக்கி கத்தியெல்லாம் வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவன் தான் வில்லி கிட்ட மாட்டிக்கிட்டானே, இவன் எப்படி தப்பிச்சானு? அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிருவான். வில்லி கிட்ட இருந்து தப்பிச்சு அவனோட கேம்புக்கு போயிட்டு அவங்களோட ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இப்போ ஹீரோவோட இடத்துல வச்சு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் மிரட்டிட்டு இருக்கான். எதுக்காக மிரட்டுறான்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைடர்னு ஒருத்தர் சொன்னான் பார்த்தீங்களா, அவன் எங்கேன்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற மக்களும் எங்களுக்கு தெரியாது, எங்களை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரீகாமோட அடியால் என்ன சொல்கிறான்னா, மேஜர் இவனுங்க கிட்ட கேட்குறது வேஸ்ட்டு, பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலான்னு உடனே இவனுங்களை சுடுறது வேஸ்ட்டு, இவனுக்கு சொன்ன பதில தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியணும். நீ இவன் என்ன பண்ணுறான்னா, வில்லியோட இடத்துக்கு கொஞ்சம் பேக்கில் கன்ஸும் வெப்பன்ஸையும் போட்டுட்டு வில்லியோட இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகிறான். வில்லியோட ஆட்கள் எல்லாமே சரியான கானில் இருக்கானுங்க. கையில் மாட்டினா சத்தியங்கடான்ற மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த நேரம்னு பார்த்து நம்ம ரீகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, இந்த காலை தடுக்கிற மாதிரி 2 பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது 2 பக்கம் கல் கட்டி கயிறு மாதிரி வச்சுருப்பாங்க. அது தூக்கி காலில் போட்டவுடனே நம்ம ரீகான் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. கீழே வந்தோடனே ஓகே நண்பா, கோவப்படாத, நம்ம பேசலாம், டீல் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அம்பு வச்சு குத்தலான்னு வரான். அப்படி குத்தலான்னு வரும்போது செய்கையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறான், இரு நம்ம வந்து ராணி கிட்ட சொல்லிடலாம், அதுக்கப்புறம் இவனை என்ன வேணா பண்ணலான்னு சொன்ன உடனே ராணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுத்த உடனே அந்த வில்லியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வரா. வெளியே வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறா. இவனுங்க எப்படா திருப்பி நம்மக்கிட்ட இவங்கலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கானேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன வேணும் அப்படின்ன உடனே, எனக்கு வேறு எதுவும் வேணாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ன உடனே, பேசணுமா, அதுக்கான இடமே கிடையாதுன்ன உடனே அப்போ அவங்க அடியாளுகளில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, அவன் எடுத்துகிட்டு வந்த பேகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா உள்ளே ஒரே கன்னாக இருக்குது. அதை பார்த்துட்டு வில்லிக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவனை ஏம் பண்ணி வச்சுருக்க கத்தி ஈட்டியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடியாளுக்கெல்லாம் பின்னாடி போகிறாங்க, அவனை ஏம் பண்ணி நிற்கிறவனுங்களாம். அப்போ ஒருத்தனை பார்த்து நம்ம ரீகான் சொல்கிறா, ஏ நண்பா, நீ நல்லா தூக்கி போட்டா த்ரோ அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும்னு வில்லி கேட்ட உடனே, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ன உடனே வில்லிக்கு இன்னும் வந்துட்டு லைட்டாக அவன் மேலே நம்பிக்கை வரல. அப்போ அவன் எடுத்துகிட்டு வந்த பேக்கில் இருக்கிற கன்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லி பார்க்குறான். அப்படி பார்த்த உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என்கிட்ட பலது இருக்குது, உனக்கு வேணுன்ற அளவுக்கு என்னால் கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்னு சொன்ன உடனே இப்போ வில்லிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அவன் மேலே ட்ரஸ்ட்டு வருது. ஆனால் ஏதாவது என்ன பண்ணணும்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கழுத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் ஜாம்பர் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வந்திருப்பான். ஷூட் பண்ணு அப்படின்னு இப்படி கை காமிச்சோடனே ஷூட் பண்ணுன்னு சொன்ன உடனே எவனோ ஒருத்தர் ஸ்னைப்பர் வச்சு டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறான். அப்படி அடித்த உடனே அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே பதறானுங்க. செட்டிங்கோட தானே வந்திருக்கான் இவன், பயங்கரமாக பிளான் பண்ணின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறா. சரி உள்ளவா நம்ம பேசலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லியோட அதான் அந்த கேம்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரீகானுன்ற வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகிறான். போயிட்டு சரி உனக்கு என்ன தான் வேணும் இப்போ சொல்லு அப்படின்ன உடனே அவங்கள அழிக்கணும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். என்னது இது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீ இப்படி சொல்கிறத பார்க்கும்போது அப்படின்ன உடனே அந்த ரீகானுன்றவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வில்லியோட வீட்டில் இருக்கிற அந்த எலும்புங்க அங்கே இருக்கிற கற்கள்லாம் ரொம்பவே பழமை வாய்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, ஓ உன்னால் கல்லை கூட டான்ஸ் ஆட வைக்க முடியுமான்ன உடனே, கல்லா செத்த மனுஷங்களை கூட என்னால் டான்ஸ் ஆட வைக்க முடியும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லி சொல்கிறா. ஏன்னா அவன் வந்து இந்த பிளாக் மேஜிக் பண்ணி கையில் ஹிப்னோடைசம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாட்டோ சிம்பிள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கா. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஏதோ ஒரு வெள்ளை கலரில் பொடி மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறா. உன்னோட மனசை நான் அறிஞ்சிக்க போகிறேன், உன்னோட மூளையை நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, கையில் ஒரு வெள்ளை கலர் பொடியை கூட்டிகிட்டு ஒரு கோலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் பொடியை லான்ச் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறான்னா உஃப்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரீகானுன்றவன் மூக்கில் ஊதின உடனே, ஓ ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. அவன் பார்க்குறதுலாம் உடனே அவள் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் கண்ணை ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால் அவன் மனசை கிளியராக புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ரீகானுன்றவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுங்களை போட்டு தள்ளுன்றதில் வந்துட்டு கிளியராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கான். எந்த ஒரு மனசில் இவன்கிட்ட அப்படியே நல்ல மாதிரி நடிச்சுட்டு அவனுங்க கூட சேர்ந்து இவளையே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற அந்த மைண்டே இல்லை. அவனுங்களை மொத்தமாக போட்டு தள்ளணுன்றது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீகானோட எண்ணன்றனால வில்லியால் ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீகானை புரிஞ்சுக்க முடியுது. என்னாலும் உன் மனசை கிளியராக புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருக்குள்ள பாண்டிங் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்றது ஃபிசிக்கலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவோட சைட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஹீரோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். இப்போ இந்த ரீகான் வந்தால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் மிரட்டி ஸ்பைடர் எங்கன்ற விஷயத்தெல்லாம் கேட்டு போனான்றதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவனோட கன்று ஆயுதம் அவனோட ஆட்களெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இப்போ அப்படியே அந்த ஸ்பைடரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவன் வந்து ரிசர்ச் லேபில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கான். ஏன்னா வெளியே விடுங்கடான்னு சொல்லி அங்கே இருக்கிற கதவெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும் போது அப்போ ரீகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். இப்போ தான்
வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரியுது. எதுக்கு ரீகான் ஸ்பைடர வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தான்னு. உள்ள வந்துட்டு "நல்லா இருக்கியாடா?" அப்படின்ன உடனே அவன் உடனே கோவமா இருக்கான். இப்படி திரும்பிக்கிட்டான். அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான். திரும்பிட்டு என்ன சொல்றான்னா, "நீ எதுக்கு இப்ப இங்க வந்த?" அப்படின்ன உடனே, "நான் உன்னோட அப்பா. நான் வராம வேற யார் வரப்போறாருன்னு" சொன்ன உடனே இப்ப தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியரா புரியுது. அவங்க அப்பா வந்துட்டு இறந்துட்டாரு. அவங்க அப்பாவோட மெமரிய வச்சு இந்த ஒரு அவதாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. "நீ அப்பா இல்லன்னு" அவன் சொன்ன உடனே, "இத பாரு நான் தான் ரீகான் ஜான்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிச்ச உடனே, இப்ப அப்படியே அந்த ரீகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றான். அவனோட பையன்கிட்ட ஸ்பைடர் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "நான் உனக்குள்ள என்னோட வேகத்த பார்க்கணும்டா. என்னம்மா சண்ட போடுற? என்னையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சுருவ போலயே. நீ என்னதான் இருந்தாலும் என் பையன். உனக்காக நான் எப்பயும் வந்து நிப்பேன். அப்பான்னு ஒருத்தன் இருக்கான். உனக்கு வந்து நிப்பேன்ற நம்பிக்கை இருந்தா நீயும் நம்புன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போம்போது, அப்ப அந்த பிளேடு மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிச்சான் பார்த்தீங்களா? நான் தான் ரீகானுன்னு. அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "இது உங்க ஞாபகார்த்தமா குடுத்துட்டு போங்கன்ற" மாரி அந்த ஸ்பைடர்ன்றவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி வச்சுட்டு, இப்ப அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான், "நம்மள ஏமாத்திட்டாங்க. கண்டிப்பா அவங்க நம்மகிட்ட போர் புரிவாங்க." இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஆனா ஹீரோக்கு தெரியாது. நம்ம ரீகான் வந்துட்டு போய் வில்லி கேங்களோட சேர்ந்துட்டா, இப்போ அவனுங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டானுங்கன்ற விஷயம் தெரியாம, இவனுங்க தான் நமக்கு பிரச்சனை. அதான் அந்த மிலிட்ரி கேம்ப் ஆளுங்க தான் நமக்கு பிரச்சனைன்றத வந்து நம்ம ஹீரோ நம்பிட்டு இருக்கான். இப்படி நம்பிட்டு இருக்கும்போது, வாருக்கெல்லாம் பயங்கரமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டு இப்போ ஹீரோவும் அவனோட ஆட்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு வந்துட்டு வாருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன டாக் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகுது. அவங்க கிட்ட வெப்பன்ஸு, புல்லட்ஸ்லாம் இருக்கு. நம்ம கிட்ட ஈட்டி கம்பு வச்சுட்டு அவனுங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும்னு உடனே, "இத பாருங்கப்பா, நம்ம எல்லாரும் ஒத்துமையா நின்னா அவனுங்கள 10 பேரையாவது நம்மளால கொல்ல முடியும். நமக்கு தேவை ஒத்துமை மட்டும் தான்." அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு மோட்டிவேஷனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஹீரோவோட பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓரமா கரையாண்ட உட்காந்துட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரா. வந்துட்டு என்ன சொல்றான்னா, "என்னாச்சு? ஏன் ரொம்பவே சோகமா இருக்கன்னு?" உடனே, "நம்மளோட இனமே மொத்தமா அழிஞ்சிருமோ! இல்லன்னா எல்லாருமே நம்ம இழந்துருவோமோன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்ன" உடனே, அப்போ நம்ம ஹீரோவோட பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க வரான். வந்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, "ஏய் எல்லாரும் என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு" உடனே, அப்போ ஃப்ரெண்டு சொல்றா, "இவன் ரொம்பவே பயப்படுறான்ன" உடனே, "ஏன் பயப்படுற தேவையில்லாமன்ன" உடனே, "நம்மளோட இனம் அழிஞ்சிரும்னு" அவ சொன்ன உடனே, "அதுக்கான வாய்ப்பே இல்ல. நம்ம இனத்தையும், நம்ம குடும்பத்தையும் என்னால காப்பாத்த முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீ தைரியமா இரு. அது மட்டும் தான் உன்னோட வேலைன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் சொல்றான். இப்போ அப்படியே இவனுங்க நெனச்ச மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோட ஆட்கள்லாம் நின்னுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா ரீகான் வில்லியோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டான். அத நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது, அப்ப அந்த ரீகான் வந்துட்டு சொல்றான் அவனுங்க ஆளுங்க கிட்ட, "ஜேக் சல்லிய மட்டும் குடுத்துட்டு மத்தவன்லாம் அப்படியே ஓடி போயிரு. இல்ல நாங்க சண்ட போட்டு தான் ஆகணும். உங்களோட இனம் இருந்த இடமே தெரியாம மொத்தமா அழிச்சிருவேன். நானாவது பரவால்ல. என் பசங்க ரொம்ப மோசம்னு" வில்லியோட ஆட்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரீகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். இப்போ உடனே அந்த ஜேசிலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம். ஒண்ணும் பண்ணாத, ஒண்ணும் பண்ணாத. எல்லாரும் ஆயுதத்த கீழ போடுங்கன்ன" உடனே அவனுங்க ஆட்கள்லாம் ஈட்டி, கத்திலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழ போடுறான். கீழ போட்டுட்டு, "நீ வான்னு" ரீகான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ கூப்பிட்ட உடனே அவன் வரும்போது, "உன்னோட மனைவியும் வர சொல்லுன" உடனே, "வேணாம். அது மட்டும் என்னால முடியாதுன்ன" உடனே, "உனக்கு நான் தானே வேணும். என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோன்ன" உடனே, "அது எப்படி முடியும்? அப்போனா வார் வச்சுக்கலாமான்ன" உடனே, அவங்க ஆட்கள்லாம் ஈட்டி, கத்தியெல்லாம் தூக்குனான். தூக்குன உடனே, "நீ என்ன கேனையா? இதெல்லாம் வச்சுட்டு எங்கள கொல்ல முடியும்னு நெனைக்கிறியா? நீ அங்கேருந்து வர்றதுக்குள்ளயும் இப்படின்றதுக்குள்ளயும் உங்க மொத்த பேரையும் முடிச்சுருவேன்டான்னு" வந்துட்டு சொல்றான். ஆனா அதுக்குள்ளேயும் உன்னையும் புது கேர்ள் ஃப்ரெண்டையும் மொத்தமா முடிச்சுருவோம். எப்படியும் எங்க ஆளுங்க ஒரு 4 பேராவது இருக்க மாட்டாங்களா கடைசிலன்னு சொன்ன உடனே, ஆனா என்ன கொன்னா அவங்க இனமே மொத்தமா அழிஞ்சிரும்டான்னு அவன் சொன்ன உடனே, சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு அவனுங்களும் இவனுங்களும் சமாதானமாகி, "நீ மட்டும் வான்னு" சொல்லிட்டு அந்த ரீகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ கூட்டிட்டு அவனோட கேம்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறான். அங்க பார்த்தீங்கன்னா பிரஸ், மீடியான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரபரப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்தீங்கன்னா, அந்த மேஜர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தோட கேப்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் ஒருத்தி வரா. வந்துட்டு, "இவ யாரு? இந்த மாரி காட்டுவாசியெல்லாம் உள்ள கூட்டு வந்திருக்கா? முதல்ல இவ என் கேம்ப விட்டு வெளிய போ சொல்லுன்ன" உடனே, "இவங்க நமக்கு எதிரி இல்ல. இவங்களும் நம்மள்ல ஒருத்தவங்க தான். இவ தான் நம்ம ஜேசன பிடிக்க ரொம்பவே உதவி பண்ணியிருக்கான்னு" சொன்ன உடனே, "இத பாரு, இந்த காட்டுவாசி கூட்டத்தெல்லாம் இங்க கூட்டிட்டு வர வேலைலாம் இனிமேல் வச்சுக்காத. என் கண்ணு முன்னாடி இவங்க இருக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு, அவங்க ஆளுங்கிட்டலாம் வந்துட்டு, "நம்ம ஜெயிச்சுட்டோம்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேஜர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றா. இப்ப அந்த மேஜரோட சின்ன மீட்டிங் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அதில என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு மறுநாள் கிரகணத்துக்கு அன்னைக்கு தான் மொத்த கூட்டமும் கிளம்பிருது. அப்போ மொத்தத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுறலாம்னு அவங்க ஆளுங்க சொன்ன உடனே, மொத்தத்தையும் முடிச்சு விட்டுறலாம்னா என்ன முடிச்சு விடலாம்னு ஒரு டாக்டர் லினன்றவன் வந்துட்டு கேட்குறான். அப்படி கேட்ட உடனே, மொத்தத்தையும் முடிச்சு விட்டுறலாம்னா மொத்தத்தையும் காலி பண்ணிடலாங்கன்ன உடனே, அப்படி பண்ணா அவங்க இனமே அழிஞ்சிரும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. அவங்களுக்கு நம்மள மாரி சோகம், துக்கம், வலி, பேனுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் அவங்க கிட்டயும் இருக்குது. அவங்களே நீங்க கொல்லணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு இதில சுத்தமா உடன்பாடே இல்லன்னு சொன்ன உடனே, அந்த மேஜர் என்ன சொல்றார்ன்னா, "உங்களோட கோரிக்கைக்கு ரொம்பவே நன்றி டாக்டர் லின். நீங்க ஓரமா போய் நிக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அங்க ரீகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரான். வந்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, "நாளைக்கு காலையில உங்களோட மொத்த பேர் இதயத்தையும் புடிச்சு கிழிக்க போறேன்டா. நாளைக்கு நீங்க யாருமே இருக்க மாட்டீங்கன்றத" வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ உடனே,
ரீகன் உன்னை சுற்றி என்ன நடக்குது நீ பார்க்குறியா இல்லையா? இது நீ இல்லை, இது நிஜமே இல்லை, எல்லாருமே உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் இது நமக்குள்ளே இருக்கிற பகை, இது பல வருஷமாக இருக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீகன் சொல்கிறான். நம்ம ஹீரோ எவ்வளவோ சமாதானப்படுத்தி ட்ரை பண்ணியும் ரீகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. உங்களை கொன்னாலே நான் கொல்லுவேண்டான்ற ஒத்த காலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கான். இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ரீகவனோட பையன் இருக்கான்ல, அதான் அந்த ஸ்பைடர், அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு ஒன்று வாங்கினான் பார்த்தீங்கன்னா, என்னோட பேர் ரீகன் தான் பாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஷட்டரை கழட்டி அண்டர் கிரவுண்ட் வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறான். இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தனித்தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போய் அவங்களை அட்டாக் பண்ணலான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க போல். அப்போ ஹீரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னா, அந்த வில்லியோட கழுத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவள் இடத்துக்கே போய் வில்லியோட கழுத்தில் கத்தியை வச்சு ஒழுங்காக என் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கா. அப்போ அந்த ரீகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்துட்டு ரொம்பவே கிட்டத்தட்ட லவ் பண்ணுறாங்க. அதான் அங்கே லவ் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது அவன் வந்துட்டு வெளியே பேசிகிட்டு இருக்கான் ரீகான்னு. அவங்க ஆளுங்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவ யாருக்குமே தெரியாமல் ஹீரோட ஒய்ஃப் வந்து அவள் கழுத்தில் கத்தியை வச்சு நின்றுட்டுருக்கா. அப்படி கத்தியை வச்சு நின்றுட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு உடனே அவளை பார்த்து வந்து கத்திட்டு அங்கேருந்து ஓடும்போது, ஆனால் சொல்லிட்டா, விஷயத்த வந்து சொல்லிட்டா. அந்த வில்லி வந்துட்டு சொல்லிட்டா, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பொட்டிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவளை அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே ரீகன் அங்கே உள்ளே வந்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் இடத்துக்கு நீ வந்திருப்ப, அவளை கொன்றுங்கடான்ன உடனே அவங்க மொத்த ஆளுக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி பொட்டிக்குள்ளே இருக்கும்போது அந்த டாக்டர் லின்னுன்றவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான்னா கண்டெய்னரை வச்சு அப்படியே அந்த கண்ணாடி பொட்டியோட கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திறந்த உடனே மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த டாக்டர் லின்னும் இப்போ அந்த நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு இருக்கும்போது, ரொம்ப நன்றி என்னை காப்பாற்றுறதுக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சொன்ன உடனே நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறன்னு அப்படியே ஓடிக்கிட்டு கேட்கும்போது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவங்களோட பெரிய ஃபேனுன்னு நம்ம அந்த டாக்டர் லின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவங்களோட இனத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லின்னுன்ற அந்த டாக்டர் லின்னு வந்துட்டு இவனை காப்பாற்றி விட்டுருக்கான். ஸோ இப்படி இவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பைடர் வந்துடுறான். அவன் வந்துட்டு அவனோட ஆக்சிஜன் மாஸ்க்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு, என்னால் மூச்சு விட முடியுது பாருங்கன்னு உடனே அங்கே இருக்கிற மொத்த பேரும் அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இவனால் மூச்சு விட முடியும் அப்படின்றது, எதனால் மூச்சு விட முடியுன்றது தெரியாது. இவன் அந்த மாஸ்க்கை கழட்டின உடனே அங்கே இருக்கிற அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது, எங்கே நிற்கிறீங்க போங்கன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை பாரு, நம்ம ஸ்பைடியை கொண்டுலான்னு ஒன்று எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவன் உடம்பு ஆராய்ச்சி பண்ணி மாஸ்க்கே இல்லாமல் அவங்களால ஆக்சிஜன் விட முடியும்னு அங்கே இருக்கிற மற்ற மனுஷங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா பூமி ஆகாயம்னு சொல்லிட்டு அவங்க கிரகத்தை அழிச்ச மாதிரி நம்மளோட கிரகத்தையும் மொத்தமாக அழிச்சிருவாங்க. அதுக்கு இவனை கொன்னாதான் நம்மளால் தப்பிக்க முடியும், நம்மளோட இனத்தையும் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும்னு சொன்ன உடனே அவங்க ஒய்ஃப், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் இப்படி பண்ணிக்கூட ஆளும் இல்லை, வேறு எதனா வழி இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கள், வேறு என்ன வழி இருக்குது, இதை விட்டால் வேறு என்ன வழி இருக்குது நம்ம இனத்தை காப்பாற்றுறதுக்கு, இதான் நம்மளோட இனத்தை காப்பாற்றுறதுக்கு கடைசி இதை பாரு, இதை நான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற கத்தியை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட இருக்கிற கத்தியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாங்கி வச்சுட்டு ஸ்பைடி இங்கே ஒரு நிமிஷம் வான்னு சொன்ன உடனே, என்னாச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது, எதனா சாப்பாடு இருக்கா, இந்த சட்டை வர கசன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே திறமை கேஷுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கான். ஒரு நிமிஷம் கூட வான்னு சொன்ன உடனே அவன் ஆளே இல்லாத காட்டுக்குள்ளே ரொம்ப கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும். இங்கே எதுக்கு நம்ம வந்துட்டுருக்கோம், ஓ இங்கே தான் சாப்பாடு இருக்குமா, ஆமாம் இங்கே தான் சாப்பாடு இருக்கும், வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு மண்டி போடுன்னு சொன்ன உடனே, நான் அதுக்கு மண்டி போடணுன்னு சொல்கிறான் அவன். இதை பார் ஸ்பைடி, நான் நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறான், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னை கண்டுபிடிச்சி எங்கள் இனத்தை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ப்ளீஸ் என்ன பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்பைடி வந்துட்டு ஸ்ட்ராங்கான மைண்டுக்கு வந்துடுறான். சரி அப்போ இவங்களுக்கு இதுதான் விருப்பம்னா அவங்களோட விருப்பத்தையும் நம்ம நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு, இப்போ கொள்ளுங்க என்ன அப்படின்னு சொன்ன உடனே கத்தியை வச்சு குத்தலான்னு போகிறப்போ அவங்க ஒய்ஃப் வர ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. அங்கே இருக்கிற தண்ணியில் வந்துட்டு அழுது அவங்களோட மேலே இருக்கிற ரத்தக்கரையெல்லாம் கழுவிட்டு இருக்கும் போது, அப்போது வந்துட்டு நம்ம ஹீரோவும் கத்தியை வச்சு வேகமாக அவங்க கழுத்தில் குத்தலான்னு போகிறப்போ இப்போ டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறுத்திடுறான். ஏன்னா அவனுக்கு குத்த மனசு வரல, என்னதான் இருந்தாலும் அவனுக்கு குத்த மனசு வரல, நம்ம இனத்தை தான் காப்பாற்றணும், அதுக்குன்னு இவனை கொண்டு தான் நம்ம காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, வேறு வழி இருக்குன்றத நம்ம ஹீரோ அப்போ புரிஞ்சுக்கிட்டு, என்னால் இது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கிறான். இப்போ மொத்த ஃபேமிலியும் அவங்களோட மொத்த டீமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று சேருது. ஃபேமிலி அவனோட ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு ஒன்று சேர்ந்து பக்காவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. இந்த தடவை அவங்கள நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க பசங்கிட்டலாம் சொல்லிடுறாங்க. இதை பாருங்கள் பசங்களா, இந்த வாட்டி நீங்கள் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, நீங்கள் இங்கே நிம்மதியாக இருந்தால் தான் என்னால் அங்கே போய் சண்டை செய்ய முடியும் அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கன்னெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. அதையும் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்கப்புக்கெல்லாம் ராக்கெட் லான்ச்சரு, குட்டி புல்லட்டு கன்னுலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. இது போதாதுன்னு 2, 3 கப்பல், அதில் ஆட்கள், அப்புறம் செட்டிங்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அம்பு விடுறது, கித்தின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா வினோதமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ பவராக வெப்பன்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 80% கிட்ட இவங்ககிட்டையும் இருக்குன்ற அளவுக்கு இந்த வாட்டி பக்காவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிருக்காங்க. இப்படி ரெடி ஆகிட்டு மொத்த டீமும் கிளம்பும்போது
அவங்களுக்குள்ள டாக் போகுது. நமக்கு என்ன வேணா ஆவலாம். நம்மளோட உயிரும் கூட போலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம இனத்த காப்பாத்த வேண்டியது நம்மளோட வேலை. நம்மளோட இனத்த நம்ம காப்பாத்தி தான் ஆவணுன்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு குறிக்கோளா இருக்காங்க. ரீகான கொல்லணுன்றது நம்ம ஹீரோ நோக்கம் கிடையாது. ரீகான் மாறணும், ரீகான் திருந்தணும். ரீகான் வந்துட்டு தப்பான வழியில இருக்கான். அவன தப்பா யாரோ கைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவன் இனத்தையோ, அவன் குடும்பத்தையோ அழிச்சதுக்கு நம்ம காரணம் இல்ல. அத வந்து அவன் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கானேன்ற ஒரு சின்ன கவலை இருந்தாலும், என்ன பண்றது? அவன் நம்ம இனத்த அழிக்கணும், நம்மளையே மொத்தமா அழிக்கணும்னு நெனச்சுட்டு இருக்கான். அதனால அவன் மேல நம்ம வார் தொடங்குறதுல தப்பு இல்லன்றத ஒரு சைடையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு முடிவு பண்றாரு. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு செம்ம கோவத்துல இருக்காங்க. அவனுங்கள நான் கொன்னே ஆவேன். அது போதாதுக்குன்னு அந்த வில்லி கேங்க்ல மொத்த பேரையும் நான் போட்டு தள்ளுவேன்றதுல வந்துட்டு ஒரு வெறியாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க மொத்த பேரும் கிளம்பி அவங்களோட டீமையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கப்பல்ல அப்படியே பறக்கிற கப்பல்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ. இதனால தனியா பண்ண முடியாது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு அந்த கடல் ராஜா ராணின்னு ஸ்டார்ட்டிங்ல சொன்னோம் பார்த்தீங்களா? அவங்களோட அந்த பெரிய பெரிய ராட்சச மீன்கள், ராட்சச மான்ஸ்டர்லாம் தண்ணீல வாழும் பார்த்தீங்களா? அதையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட பழைய டிராகன் ஒண்ணு சிவப்பு கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா? அத உச்சி மலை மேல ஏறி அவரோட முடிய எடுத்துட்டு போயிட்டு அந்த டிராகனோட கனெக்ட் பண்ணி, இப்ப அந்த டிராகன வந்துட்டு இவரு எடுத்துக்கிட்ட மாரி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் எதிரிங்களோட கூட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, கண்காணிச்சுட்டு இருக்காரு. அவங்க அடுத்த ஸ்டெப் என்னலாம் எடுத்து வைக்க போறாங்க? அவங்க கிட்ட எந்த மாரி வெப்பன்லாம் இருக்குன்னு. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட 80% அவங்கள அட்டாக் பண்ற மாரி வெப்பன் இருந்தாலும், அவங்க கிட்ட இருக்கிறது புல்லட்ஸ், ஆர்ம்ஸ், ராக்கெட் லான்ச்சர். அத மட்டும் எக்காரணத்த கொண்டு இவங்க மறந்துற மாட்டாங்க. அதனால என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு வந்து அவங்க டீம் கிட்டலாம் சொல்றாரு, "இத பாருங்க, அவங்க ரொம்ப பவரா தான் எனக்கு என்னமோ தாக்குவாங்கன்னு தோணுது. என்ன ஆனாலும் நம்மளோட நம்பிக்கையும், நம்மளோட குறிக்கோளையும் விட்டு குடுத்துறக் கூடாது. அவங்கள நம்ம எப்படியாவது தோற்கடிச்சே ஆகணும். நம்ம தான் இந்த போர்ல ஜெயிப்போம். நம்ம எல்லாரும் ஒத்துமையா தான் இருந்தாகணும்னு" சொல்லிட்டு இப்ப திரும்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்கவங்க ஆயுதத்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்பி போறாங்க. கொஞ்சம் ஆட்களு, அப்புறம் அந்த கடல் அரசன், அரசியெல்லாம் எல்லாரையுமே வச்சுட்டு இப்போ பக்காவோட சிட்டியும் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போருக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது, அந்த கேம்போட ஆளுங்கலாம் பார்க்குறானுங்க, "டேய் இவனுங்க என்னடா பயங்கரமா வந்துட்டுருக்கானுங்கன்னு" சொல்லி பைனாகுலர் மூலியமா பார்த்துட்டு, கொஞ்சம் வார் கடுமையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இவனுங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படி மாத்தி மாத்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இப்படி சுட்டுட்டு இருக்கும்போது, அந்த ரீகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுறான். வந்துட்டு, "அவன விடாதீங்க, சுட்டு பொசுக்குங்கடா, அவனுக்கு மொத்த கூட்டத்தையும் விட்றாதீங்கடான்னு" சொல்லிட்டு, இப்போ அவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம கோவத்தோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்கள எப்படியாவது போட்டே ஆகணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் பார்த்தா வில்லி கையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கிய வச்சுட்டு சுட ஆரம்பிக்கிறா. ஏன்னா, அவ அம்புலேருந்து அப்டேட் ஆயி கன்னுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறிட்டா போல. இப்படி சுட்டுட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட பையனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம எப்படியாவது நம்ம இனத்த காப்பாத்தணுமே காப்பாத்தணுமேன்னு பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கா. அவ பேரு கேன்னு நெனைக்கிறேன். அவ என்ன பண்றான்னா, தண்ணிக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு, அவளோட முடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த முடிய எடுத்துட்டு போயிட்டு, அங்க இருக்கிற ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு மரத்தில போயிட்டு கனெக்ட் பண்றா. "உன்னால தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். தயவு செஞ்சு உதவி பண்ணு, உதவி பண்ணுன்னு" நம்ம எப்படி சாமி கும்பிட்ற மாரி, அவங்களுக்கு அது கடவுள் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுகிட்ட கேட்டுட்டு இருக்கா. "எங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணு. உன்னால தான் இத சரி பண்ண முடியும்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கா. சரி, ரீகாம் வந்து அவன் பையன் ஸ்பைடுக்காக சண்டை போடுறதெல்லாம் ஓகே தான். ஆனா ஹீரோவும், ரீகாமும் பேசிக்கும்போது, இது பல வருஷத்து பகை ஏன்னு சொல்றாங்கன்னா, இப்போ நான் அவதார் வே ஆஃப் வாட்டர்ல நடந்த ஒரு சின்ன இத வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்துட்டு அ நம்ம ரீகாமோட டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட் எடுக்கிற டீமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. எந்த மாரி லிக்விட்னா, இப்போ தண்ணீக்கு அடியில வாழ்ற இந்த மீன்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவதார் மீன்கள். அதோட மூளையில இருந்து லிக்விட எடுத்து, அத வந்து $80,000,000 கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல் பண்றாங்க. ஏன் அதோட வேல்யூ அவ்ளோ இருக்குன்னா, ஏன்னா அந்த லிக்விடால மனுஷங்களால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வயசாகாமலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்க முடியுமா. ஸோ, அதனால தான் அதோட விலை அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதனால அவங்களோட இனத்தில இருக்கிற மீன்களெல்லாம் கொல்றத பார்த்துட்டு, இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி, இது பல வருஷத்து பகையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிக்குது. அது மட்டும் இல்லாம, அவன் கண்ணு முன்னாடியே ரீகாம் கண்ணு முன்னாடியே அவனோட கப்பல் மொத்தமா வெடிச்சு சிதறி தண்ணிக்குள்ள அப்படியே முழுகுறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்துட்டு, "என்னோட பாதி சாம்ராஜ்யத்திட சபாத்தியமே நீ அழிச்சிட்ட. அதனால உன்ன சும்மா விட மாட்டேன்னு" அன்னையிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரீகாம்க்கு வந்துட்டு ஒரு சின்ன கோவம் வந்துட்டு நம்ம ஹீரோ மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீகாம் அந்த இடத்த விட்டு போம்போது, அவனோட பையன் ஸ்பைடிய கூப்பிட்டுருப்பான் என்னோட வந்துடுறான்னு. ஆனா, அவன் பையன் ஸ்பைடுக்கு அவங்க அப்பா கூட போறதுக்கு விருப்பமே இல்ல. உடனே அவன் என்ன பண்றான்னா, தண்ணிக்குள்ள வந்து நீச்சல் அடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவனோட ஹீரோ கூடயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துடுறான். ஆனா, நம்ம ஹீரோ சைடு இழப்பு என்னன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாது. நம்ம ஹீரோ சைடு என்ன இழப்பாச்சுன்னா, அவனோட மூத்த பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நடந்த அந்த வார்ல வந்துட்டு இறந்து போயிடுவான். அப்படி இறந்து போனனால, அவன் மூத்த பையன கடலுக்கு அடியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போயி அவன சமாதியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்கிருவாங்க. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பொண்ணு வந்துட்டு அவளோட முடிய எடுத்துட்டு போயிட்டு கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு செடிய, நான் அத கூட சொன்னேன் பார்த்தீங்களா, கடவுள் மாரி "நீ தான் எங்கள காப்பாத்தணும், காப்பாத்தணும்னு" சொல்லிட்டு இருந்தால, அது வேற யாரும் இல்ல.
அது அவனோட மூத்த அண்ணன் தான். இப்போ அவனே என்ன சொல்கிறான்னா, நான் வந்து சண்டை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் நமக்கே ஒரு பிரச்சனை வரும்போது இந்த கடல் தான் நம்மளோட இடம். இதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது இது சொல்லியிருப்பான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தான் வச்சு கீழே அவள் தங்கச்சி வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் போயிட்டு தண்ணிக்கு அடியில் போய் ப்ரேயர் பண்ணியிருப்பா. சரி, ஓகே. இப்போ நம்ம பேக் டு ஃபயர் ஆஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடலாம். இப்போ நம்ம ஹீரோ கொண்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நம்ம நேரா போய் அடிச்சோம்னா இழப்பு நமக்கு தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தனித்தனியா பிரிச்சு போய் அவங்கள அடிங்க. அப்பதான் அவங்க கன்ஃப்யூஸ் ஆகி யார் அடிக்கிறதுன்னே தெரியாம குழம்புவாங்க. அந்த கேப் தான் நமக்கான கேப்பு. அப்பதான் அவங்கள காலி பண்ணணும்னு சொல்லி, இப்போ என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் டீமெல்லாம் ஒரு பக்கம் போ சொல்லிட்டு, இப்போ இவரு ஒரு 4, 5 பேர கூட்டிட்டு பின்பக்கமா போயிட்டு நம்ம ரீகன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணலாம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போறாரு. ஆனா, இ ரீகனோட அந்த வில்லி இருக்கா பார்த்தீங்களா, அவங்க புது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேனே, அவன் என்ன பண்றான்னா, இவங்களுக்கு தெரியாம ஸ்கெட்ச் போட்டு, நீ எப்படியாவது அவங்கள போய் அடிச்சிடுன்னு சொல்லிட்டு, இப்போ ஹீரோ டீம்லாம் இந்த பக்கம் போன கேப்பில் அந்த பக்கம் ஹீரோனியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த வில்லி கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்பு வச்சுருந்தா பழங்குடியினர் மாதிரி. இப்போ அந்த ரீகாமாவில் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவளுக்கு கன்று கிடச்சிச்சு. அதை வச்சு எவ்வளோ சண்டை போட முடியுமோ அவ்வளோ பேர் சுட்டு தள்ளுறான். ஆனால் நம்ம ஹீரோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது. அவரும் முடிஞ்ச அளவுக்கு போடுறாரு. எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணும் இந்த போர்லன்னு. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பைடரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ ஏன்டா இங்கே வந்தால் உன்னை யாரும் இங்கே வர சொன்னோம்னே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முடிஞ்ச எஃபெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கான். இப்படி போட்டுட்டு இருக்கும்போது அவன் அப்பா வந்துட்டு அதான் ரீகன் வந்துட்டு சொல்கிறான், நீ என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டியா, நான் உன்னோட அப்பாடா, இப்போ என்கிட்டயே சண்டை செய்யலாம் நீ முடிவு பண்ணிட்டியான உடனே எது உண்மையோ எது நியாயமோ நான் அது பக்கம் தான் நிற்கிறேன். எனக்கு என்னமோ நான் கரெக்டாக இருக்கேன்னு தோணுது. இப்போ நீங்கள் தான் தப்பாக இருக்கீங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வில்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள இருக்கிற ஆளுங்களெல்லாம் ஈவரக்கமே பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டீமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் கொடுத்துட்டு இருக்கிறதுனால யார் தான் ஜெயிப்பாங்கன்றது இது தெரியாமலே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதை போயிட்டுருக்குது. அப்படி போயிட்டுருக்கும்போது அவன் பையனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கொன்றுவேன்னு சொல்கிறான். நான் அதாவது உன்னை கொன்றுவேன், நீ இந்த மாதிரி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண உடனே உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, முடிஞ்சா நான் கொல்லு பார்ப்போம், என்ன இங்கே சுடுவியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு கையிலேயே வந்துட்டு விட்டுறான். அவன் டப்புன்னு கையில் விட்டவுடனே அந்த அம்பு பிடுங்கி போட்டு நீ என்னையை தாக்க துணிஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அவன் அப்பயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடி அட்டாக் பண்ணல. அந்த ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ அவனை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீகன் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போகிறான். அதை பார்த்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க பையன் ஸ்பைடி வந்து ரீகன் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு அம்பை வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு லான்ச் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோட ஒய்ஃபை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இப்போ அவளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே பறந்துக்கிட்டே வந்துட்டு பாதி பேரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்பு விட்டு நெருப்பு வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருக்கா. அப்படி கொண்டுட்டு இருக்கும்போது இதை பாரு, நான் உனக்கு கடைசியாக வாய்ப்பு தரேன், ஒழுங்காக எங்கிட்ட சரஞ்சடைஞ்சிடுன்னு சொல்லி அந்த வில்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அது நீ தாண்டி பண்ணணும்னு சொல்லிட்டு அவளையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடத்துக்கு மேலே அட்டாக் பண்ண ஆரம்பித்தோடனே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் அடிக்க ஆரம்பிக்கிறான். இதோ பாரு, நான் உங்ககிட்ட சமாதானம் பேசுகிறதுக்கோ இங்கே சாந்தமாக போகிறதுக்கோ நான் ஒன்றும் வரல, ஒன்று ஜெயிக்கிறது நீயா நானும் மோதி பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த ரீகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பேசுகிற மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அந்த மூடுலேயே இல்லை, உன்னை கொல்லணும் உங்கள் இனத்தை அழிக்கணுன்ற அந்த இதுலேயே இருக்கிறான். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் பையன் ஸ்பைடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்து இருக்கிற ஒரு அம்பை வச்சு அட்டாக் பண்ணலான்னு ஓடி வரும்போது அப்போ சருன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சறுக்கி கீழே விழுகிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறான். அப்படி கீழே விழுகிற மாதிரி போன உடனே அவன் டப்புன்னு ரீகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் பையனை பிடிச்சிடுறான். ஏன்டா இப்போ பார்த்தாடா கையில் அம்பு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் பையன் கீழே தொங்கிட்டு இருக்கும்போது இவன் கையில் பிடிச்சிட்டு இருக்காங்களா, இவனுக்கு கையில் அம்பு விட்டனால அந்த வலி இவனால் தாங்க முடியல. இந்த நேரம் பார்த்தாடா கையில் அம்பு விடுவேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோவும் வந்து ஹெல்ப் பண்ணுறான். என் கை கொடுன்னு சொல்லி ஸ்பைடியும் காப்பாற்றிடுறான், ரீகனையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு கடைசியில் என்னையும் கிரிஞ்சாகிட்டீங்களாடான்னு நம்ம ரீகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டப்புன்னு அங்கே வெளியே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு போகிறோம். அப்போ அட்டாக் பண்ணலான்னு போகிறப்போ அங்கே ஹீரோட பொண்ணு வந்துட்டு அவளோட ஜடையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி இவளோட ஜடையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி அவளோட மைண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போ, இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான்னு சொன்ன உடனே அப்போது டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லி கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தைரியமாக இருந்தவ கடைசியில் அவள் பயந்து ஓடுற மாதிரி காமிச்சிருவாங்க. அவள் கடைசியில் அங்கேருந்து பயந்து ஓடிடுவா. ஓடின உடனே இப்போது ஹீரோனி இருக்கால, ஹீரோவோட அதான் ஒய்ஃப் வந்துட்டு அங்கே ஆட்கள்லாம் ட்ராகனோட வந்து இறங்கிட்டு அம்பு வச்சு விடலான்னு போகிறப்போ ஒரு நிமிஷம் சுடாத அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லுவார். சொல்லும் போது நம்ம ரீகானுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈவோ கிராஷ் மாதிரி வந்துச்சா என்னன்னு தெரில. இவள் உயிர் பூச்சா போட்டு தான் நம்ம உயிர் வாழணுமா, கடைசியில் இவன் முன்னாடி போய் நம்ம மண்டி போட்டு தப்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்ற அந்த ஈகோவில் வந்துட்டு இதுக்கு பேசாமல் நாண்டுக்கிட்டு சாவலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீழே அப்படியே டப்புன்னு குதிச்சிடுவார். அப்படி குதிச்ச உடனே நம்ம ரீகனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறந்துடுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க.
ஸோ கடைசியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அந்த வாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஜெயிச்சத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில ஜெயிச்சு அவங்களோட இனத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பாத்திட்டாரு. இப்ப எல்லாமே போயிட்டுருக்கும்போது, நம்ம ஸ்பைடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இனத்தோட ஒரு ஆளுன்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கடைசியில அவங்களே சொல்லுவாங்க. அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லும். "இவன் தான் ஸ்பைடி. இனிமேல் இவன் நம்ம கூட தான் இருப்பான். நம்ம குடும்பத்தில ஒருத்தன். அது மட்டும் இல்லாம நம்ம இனத்திலயும் இவன் தான் ஒருத்தன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமேல் நீங்க இனத்தில ஒருத்தன். நீயும் இனிமேல் எங்க இனத்தில ஒருத்தன் தான்ப்பான்னு" சொல்லிட்டு அங்க இருக்கிற மொத்த அவதாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவனுக்காக இவன் மேல கை வைக்கிற மாரி காமிப்பாங்க. அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது, சரி இனிமேலு இதுதான் நம்மளோட இடம். இதுதான் நம்மளோட வீடு. இதுக்காக நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுலயும் தப்பு இல்லன்றத மாரி காமிச்சு, இந்த ஒரு ஸ்டோரிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. சரி ஓகே. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பர்சனலா இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேனாலும் ஆவரேஜா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா, ஆ எந்த விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், அந்த 3டி விஷுவலு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எடுத்துக்கிற புது புது எஃபெக்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனா, கதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ அரைச்ச மாரி திருப்பி திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அரைக்கிற மாரி இருக்கு. ஆனா, மீதி எனக்கு வந்துட்டு போர் அடிக்கல. நெறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மூவி ஆவரேஜ் தான் ப்ரோ. 2 மாரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. 2வது படத்தையே அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. எனக்கும் கிட்டத்தட்ட சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது, 2வது படத்தில இருக்கிற சீன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து இங்க வச்சுட்டாங்களாடா! அப்படின்ற மாரி தான் எனக்கும் இருந்தது. ஸோ ஆவரேஜ் மூவின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இது வந்து பிரம்மாண்டமான மூவி. ஏன்னா, வேர்ல்டுலேயே டாப் கலெக்ஷன் அடிச்சது மொதல்ல அவதார் தான் டாப் கலெக்ஷன் அடிச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மூவிய இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு, நல்லா ப்ராடா நல்லா கொஞ்சம் புதுசா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனா, இப்போ ஒண்ணும் கெட்டு போல. அவதார் 4 கண்டிப்பா எனக்கு என்னமோ எடுப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா, ஸ்டோரி அப்படியே கன்டின்யூ ஆகும்னு தான் தோணுது. ஸோ, அதில கண்டிப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெட்டர் எஃபெக்ட் போடுவாங்க. ஏன்னா, இதுவே பெரிய எஃபெக்ட். இதோட எக்ஸ்ட்ரா ஒரு 10% எஃபெக்ட் போட்டு நல்லாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்குது. ஸோ, பார்ட் 1, பார்ட் 2ல என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, இது 2த்தையும் சேர்த்து சிம்பிளா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றேன். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமானவங்க. அதாவது ஒரு புதுசா ஒரு ஏலியன நம்ம பார்த்தா எப்படி வினோதமா பார்ப்போமோ, அந்த மாரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க பூமியில வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. உருவாக்கப்பட்டாங்க. அத பார்த்து அங்க இருக்கிற மனுஷங்கலாம், "இது எப்புட்றா? யார்றா இவனுங்க? ரொம்பவே வினோதமா இருக்காங்களேன்னு" சொல்லிட்டு, அத அப்படியே ரிசர்ச் பண்ணி போயிட்டுருக்கும்போது, இப்ப அதுலருந்து அந்த ரீகானு இவங்கலாம் வந்துட்டு மனுஷங்களா இருக்கும்போது செத்து போய்ட்டானுங்க. ஆனா, இவனுங்க மெமரிய வச்சு இந்த அவதார் கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல உருவாக்கி இருக்கிற மாரி காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த ரீகான்றவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடியோட அப்பா தான். ஆனா, அவங்க அப்பா வந்துட்டு இறந்துட்டாரு. அவன் மெமரிய வச்சு இவன் உருவாக்கியிருக்கும்போது ஒரு சீன்ல கூட சொல்லியிருப்பான். "நீ என் அப்பா இல்லன்னவோனே, நான் உன் அப்பா தான்னு" சொல்லிட்டு, அவன் அந்த ஒரு செயின் மாரி, டாலர் மாரி எடுத்து காமிச்சிருப்பான். ஸோ, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவே கிட்டத்தட்ட அப்படிதான். நம்ம ஹீரோவே இறந்துட்டாரு. அவரே மெமரிய வச்சு தான் வந்திருக்காங்க. அங்க அவதாரா இருக்கிற ஒருத்தரும் அவங்களோட மெமரியால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு 2வது அ பிறவி எடுத்து அ அவங்களோட கிரகத்தையும், அந்த இனத்தையும் காப்பாத்தணும். நம்ம தான் நம்ம இனத்துக்கு இருக்கோன்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ, அந்த லிக்விட் அதான் அந்த அ மீனோட அவங்க தண்ணீல சுத்தும் பார்த்தீங்களா, இந்த சீல இருக்கிற உயிரினங்கள்ல இருக்கிற அந்த மூளையில இருக்கிற லிக்விட எடுத்து கிட்டத்தட்ட அதான் $80,000,000 சேல் பண்ணுவாங்களாம். ஸோ, அதிலிருந்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவனுங்க மிலிட்ரிக்காரனுங்க என்ன பண்ணானுங்க, ஸோ இந்த அவதார் இவ்ளோ பவரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவரு மேஜரா அந்த ரீகன் வந்துட்டு மேஜரா இருக்கும்போது நடந்த வார்ல இறந்துருவாப்புல. இறந்துட்டனால, இப்ப அவர வந்துட்டு அவதாரா உருவாக்கி, அ அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பிடுவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி இவங்களும் அவதார், அவங்களும் அவதார் எதுக்கு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு இது பார்த்ததுக்கப்புறம் தான் தெளிவா புரிஞ்சது. ஓ! அப்ப இவரு மேஜரா இருந்து இவரோட மெமரிய கலெக்ட் பண்ணி ஒரு அதாவது அவதார் ரூபத்துக்கு வர வச்சு, அதனால இவங்கள வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அவங்க டீம்ல தான் இருந்திருப்பாரு. ஆனா உண்மை என்ன? எதனால இதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே, அ நம்ம இவங்க பக்கம் தான் நிக்கணும். இவங்களுக்கு எதிரா நம்ம பண்ணக்கூடாது. இவங்களும் நம்மள மாரி கிட்டத்தட்ட மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லி அத புரிஞ்சுட்டு, ரீகன்ன எவ்வளவோ திருத்த ட்ரை பண்ணியிருப்பாரு. இந்த பார்ட்ல. அவதாரு ஃபயர் ஆஷ்ல வந்துட்டு திருத்த பார்த்துருப்பாரு. ஆனா ரீகன்னு "முடியாதுடா! நான் பெரிய இவன் தான்டா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கடைசியில அந்த ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செத்தே போயிருவான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்ட் 4க்கு எனக்கு என்னமோ கண்டிப்பா வரும்னு தான் தோணுது. அவதார் பார்ட் 4 வந்து எப்படியும் 2029 இல்ல 30 ஆகும். ஸோ அதுக்கு மேலே கூட டைம் எடுத்துக்கணும். ஏன்னா இது 90% விஎஃப்எக்ஸு மீதி 10% தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க நடிக்கிறாங்க. ஸோ அதனால ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டைம் எடுத்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடுவாங்க. அடுத்தடுத்த பார்ட்ல பெட்டரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ நம்ம குறை சொல்லக்கூடாது. விஎஃப்எக்ஸ்லேருந்து அவங்க போட்டுருக்கிற எஃபெக்ட் வரைக்கும் பக்காவா இருக்கு. அந்த கதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே ஏத்தி காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எனக்கு என்னமோ பார்த்த படத்தையே நம்ம திருப்பி பார்க்குறோமோன்ற அந்த செகண்ட் ஹாஃப்லேருந்து லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கூட எனக்கு ஓகேவா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேருந்து நம்ம பார்த்ததே திருப்பி பார்க்குறோமோன்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபீல் ஆச்சு.
ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வாருன்னு சொல்லி மாற்றி மாற்றி அடிச்சே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு கதைய தள்ளிட்டு போகிற மாரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தோணுது. இவன் அவன அடிக்கிறான், அவன் இவன அடிக்கிறான். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்குறாரு. எனக்கு என்னமோ இது ரிவெஞ்ச் ஸ்டோரி மாத்தி இவன் அவன அடிச்சான், அவன் இவன அடிச்சான், நான் இவன அடிக்கிறேன். இப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போது. இத தாண்டி வெளிய கொஞ்சம் போலாமோன்னு தோணுது. ஸோ இப்படியே சுத்திட்டு இருக்காம, வெளிய வேற எதனா ஒரு இந்த அ மனுஷங்கள தாண்டி வேற எதனா ஒண்ணு பண்ணலாமே! மனுஷங்க வந்து அட்டாக் பண்ற மாரியே எப்ப பார்த்தாலும் வச்சுட்டு இருந்தா, இது என்ன நல்லாவா இருக்கும்? அப்படின்னு எனக்கு ஒரு சஜஷன் இருக்கு. ஸோ 4ல வந்துட்டு கண்டிப்பா இந்த கதை களத்த மாத்தி அமைப்பாங்கன்ற நம்பிக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா, கண்டிப்பா கன்டின்யூ ஆவும். இந்த பார்ட் 1 பார்த்தா, பார்த்த இதில வந்துட்டு பார்ட் 2ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டானுங்க. ஏன்னா பார்ட் 1 பார்த்த அந்த வியப்புல என்னடா இது? ஏன்னா அவதாருன்னு ஒண்ணு வந்தப்போ, மனுஷங்க மாரி இருக்கிறானுங்க. ஆனா இவங்க மனுஷனுங்க இல்ல. எவன்டா இது எத்தது புதுசா இருக்கேன்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே பார்ட் 2க்கு வந்துட்டானுங்க. பார்ட் 2லயும் அவனுக்கு அதே மாரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன உடனே, இப்போ பார்ட் 3 ஃபயர் ஆஷ்லயும் அதே மாரி தான்ப்பா இருக்கும்ன்றத நெனச்சு பார்த்தா, செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு புடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து பக்காவா இருந்தது கத. செகண்ட் ஹாஃப் பார்த்த சீனே திருப்பி பார்க்குறோமோன்ற இந்த ஃபீல் வந்தது. ஸோ வந்து லைட்டா அவதார் ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு சின்ன ஏமாற்றம்னு சொல்லலாம். கதையில சொல்றேன். விஎஃப்எக்ஸ்லாம் குறை சொல்லக்கூடாது. விஎஃப்எக்ஸ் இருக்கட்டும், அவங்க ஆக்டிங் இருக்கட்டும் எல்லாமே பக்கா. கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்தது திருப்பி எடுத்த மாரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. ஸோ நீங்க இன்னும் இந்த மாரி நல்ல நல்ல கதைங்கள்லாம் பார்க்கணும்னா, நம்ம சேனல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறான். சரி ஓகே எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சதுன்னு நெனச்சுட்டு இருக்கும்போது, அந்த வில்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்கள பார்க்குறா. பார்த்துட்டு உடனே அவங்கள புடிச்சு அவங்களோட இதயத்த கிழியுங்கடான்னு சொல்றா. அப்படி எல்லா பசங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த எதிரிங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்கள வேகமா துரத்திட்டு இருக்கும்போது, ஆனா இந்த வாட்டி அந்த பசங்க அந்த எதிரிங்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோட பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கையில கன்னு வச்சுக்கிறான். உடனே அந்த வில்லி என்ன பண்றா, அந்த கன்ன அப்படியே ஏதோ பார்க்காதத பார்க்குற மாரி, அது அப்படியே வினோத பொருள் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கன்ன பார்த்துட்டு இருக்கும்போது, உடனே இதுலேருந்து இடிய வரவைன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றா. புல்லட்ட வச்சு தான் சுடணுன்றது அது கூட அவங்களுக்கு தெரியாது போல. இதுலேருந்து இடிய வரவைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுலேருந்து இடிலாம் வராது. புல்லட் பட தான் சுட முடியும்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ உடனே அந்த பக்கம் காமிக்கிறாங்க. ரீகாமு, ஹீரோ அப்புறம் இந்த ரீகாமோட ஆளு 3 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க நின்னுட்டு இருக்கும்போது, அந்த ரீகாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கையில கத்திய குடுக்குறான். இப்போ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கையில கத்திய வாங்கிட்டு, வாடான்னு சொல்லிட்டு இப்போ டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வில்லியோட ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த ரீகாமும் அவனோட ஆளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது, இப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்க புடிச்சிடுறானுங்க. உடனே வில்லியோ எவ்வளோ தைரியம் இருந்தா எங்ககிட்டயே மோதுவ. எங்ககிட்ட மோதுனவங்க யாருமே இப்போ உயிரோட இல்ல. எல்லாமே மண்டவோட தான் இருக்கானுங்க. ஏன்னா எங்ககிட்ட மோதுறவங்க நாங்க உயிரோடயே விடவும் மாட்டோம். அந்த பழக்கமும் எங்ககிட்ட கிடையாது. அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுங்கலாம் அவனுங்க உடம்ப வச்சு அவனுங்களே கத்திய வச்சு கிழிச்சுக்கிறானுங்க. வில்லி தான் கொடூரமா இருக்கான்னு பார்த்தா, வில்லியோட ஆட்கள்லாம் அதுக்கும் மேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொடூரமா இருக்கானுங்க. இப்ப ஹீரோட பசங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா கட்டி போட்டுறான். கட்டி போட்டுட்டு அந்த ரீகான மட்டும் அந்த வில்லி புடிச்சு வச்சுட்டு, "நீ இதிலிருந்து இடிய வரவை" அப்படின்னு சொன்ன உடனே, "ஓ! உனக்கு ஃபயர் பண்ணணுமான்னு" சொல்லிட்டு அவன் ஆமோ எடுத்து அந்த கன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லோட் பண்றான். லோட் பண்ணிட்டு நான் சொல்ற மாரி கேளுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். முதல்ல கன்ன இப்படி புடி, பாயிண்ட் பண்ணு, இதோ ட்ரிகர் இருக்குல்ல, இப்படி பிரஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே, ஓ! அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மரத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏம் பண்ணி அந்த வில்லியும் பட்டுன்னு 4, 5 தடவ சுடுறா. அப்படி சுட்ட உடனே ஏதோ தங்க புதையல் கிடைச்ச மாரி அவ்ளோ சந்தோஷப்படுறா. உடனே நீ இனிமேல் எனக்கு தேவையில்ல ஆகாயவாசின்னு சொல்லிட்டு அவள சுடலான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகும்போது, இப்ப அப்படியே அந்த ஹீரோ 3 பசங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுருக்காங்கல்ல. உடனே அந்த ஹீரோவோட பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அவளோட முடிய வச்சு அங்க இருக்கிற வேரோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுறா. அப்படி கனெக்ட் பண்ண உடனே அங்க இருக்கிற மரத்தெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. உடனே அந்த மரத்துல இருக்கிற முள்ளெல்லாம் வச்சு அங்க பாதி ஆளுகள போட்டு தள்ளி, இப்ப அப்படியே அங்க ஒரு சின்ன சண்டையாவுது. அவள விடாதீங்கடா, கொல்லுங்கடான்னு சொல்லிட்டு மாத்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அந்த கன்ன என்கிட்ட குடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த ரீகானும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படின்னு சுட்டுட்டு இருக்கான். சுட்டுட்டு இருக்கும்போது அவன் பையனும், அப்பா இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி காப்பாத்திட்டு இருக்கும்போது, ஒரு வழியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து தப்பிச்சு அப்படியே வந்துடுறாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன டாக் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரீகானுக்கும் ஹீரோக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகுது. அந்த ரீகான் என்ன சொல்றான்னா, உன்னால தானே நான் எல்லாத்தையும் இழந்தேன். உனக்கு ஹெல்ப் பண்றேன் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு மட்டும் நினைக்காதான. உடனே, இத பாருங்க மேஜர், உங்களுக்கே தெரியாம ஒரு புது உருவம் எடுத்திருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அத பத்தி நீ பேச வேணாம்டா. உன்னால தான்டா என் குடும்பத்துல இருந்து அங்க இருக்கிற மக்கள் வரைக்கும் பாதி பேர இழந்துட்டான். உன்ன நான் கொன்னா தான்டா என்னோட ஆத்திரம் அடங்கணும். ஒண்ணு இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த பசங்கலாம் நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கோம். ஏன் இப்படி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே, இப்ப அப்படியே காலையில காமிக்கிறாங்க. இப்ப காலையில விடிஞ்ச உடனே ஒரு 10, 15 டிராகன் மேல இருந்து பறந்து வந்துட்டு இருக்கிறத காமிச்ச உடனே, ஐயோ! வில்லி கேங் வந்துட்டாங்க எல்லாரும் ஓடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் அங்கருந்து ஓடி போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அவங்க நம்ம ஆள் மாதிரி தான் தெரியுதுன்ன உடனே அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏய் நீங்க இங்க தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அப்படி வந்த உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே கூட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சீன்ல சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெஞ்சில அம்பு வாங்கி ஒரு ஓரமா உழுந்து கிடந்தாங்கன்னு. இப்ப அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கருந்து அவங்களோட இடத்துக்கு போய் இந்த மாரிலாம் நடந்தது. எங்க கப்பல தாக்குனாங்கன்ற விஷயத்த சொல்லி, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் லேப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காயத்துக்கு மருந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க ஆள்லாம் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க டிராகன்ல வந்து கூட்டு வரதுக்காக வந்திருக்காங்க. இப்ப இவங்களும் இங்கருந்து டிராகன்ல போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா,
எ இதுக்கப்புறம் ஆக்ஸிஜன் மாஸ்க் இல்லாம மூச்சு விட முடியுது பார்த்தீங்களா? ஸ்பைடர்ன்றவனுக்கு அவன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, அவனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி மூச்சு விட முடியுது ஆக்ஸிஜன் மாஸ்க் இல்லாமன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற மொத்த பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. சரி அவனால தான் மூச்சு விட முடியுதுல்ல, வேற எதுனா இதனால பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, வேற எதுவும் பிரச்சனை இல்ல. அவன் உடம்புலாம் ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கு. பிரச்சனை இருக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறாரு. ஏன்னா, அப்போ வந்துட்டு ஒண்ணும் புரியல. இதுக்கப்புறம் தான் அது என்ன பிரச்சனைன்னு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ இப்படிலாம் போயிட்டுருக்கும்போது, திடீர்னு நம்ம ஹீரோயினி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தூக்கத்துலேருந்து முழிச்சுக்கிறாங்க. அதான் நம்ம ஹீரோட ஒய்ஃபு. முழிச்சுட்டு என் பசங்க எங்க? நம்ம பசங்கலாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு நிமிஷம் நீ ட்ரீட்மெண்ட்ல இருக்க. கொஞ்சம் கூலா இரு. நம்ம பசங்கலாம் சேஃபா தான் இருக்காங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சொன்ன உடனே நம்ம ஹீரோயினியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே கூல் ஆவுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவங்களோட ஆளுங்க கிட்டலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நம்ம பெரிய பிரச்சனையில இருக்கோம். எந்த பக்கம் இருந்து யார் அடிப்பாங்கன்னே தெரியல. இப்ப அவங்க வேற நம்மள வலை வீசி ரொம்பவே வெறித்தனமா தேடிட்டு இருக்காங்க. அவங்கள வீழ்த்துறதுன்றது சாதாரணமானது இல்ல. ஏன்னா, அவங்க ரொம்ப காட்டுமிராண்டித்தனமா இருக்காங்கன்னு இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த ரீகான்ன்றவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா புத்திய காமிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா, அவன் பழைய பகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மனசுல இன்னும் இருக்குது. இவங்களுக்கு என்னதான் ஹெல்ப் பண்ணாலும், நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னா, அன்னைக்கு நைட்டு சொன்னான் பார்த்தீங்களா, அதே மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆயிட்டு இருக்கான். ஆனா, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே தெரியாது. ரீகன் வந்துட்டு ஒரு அளவுக்கு நல்லவன் தான்ப்பா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பசங்க சோகமா இருக்கும்போது, உடனே அந்த ஸ்பைடர்ன்றவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரான். வந்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, "ஹேய் நண்பா ஏன் சோகமா இருக்க? எல்லாமே ஒரு அளவுக்கு சரியாயிரும். இப்போ நானும் உங்கள்ல ஒருத்தன் தான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது நெனச்சா. எனக்கு ஒரு புது குடும்பம் கிடைச்சிருக்குன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது, இது பிரச்சனை இல்ல. இப்ப அந்த வில்லியோட அதான் மெயின் அந்த வில்லியோட ஆட்கள்லாம் அட்டாக் பண்ணுறத வரத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி அவங்கள வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணலாம், எப்படி அவங்கள வந்து தோற்கடிக்கலான்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட பையனுக்கு ஃபுல்லா மைண்ட்ல ஓடிட்டுருக்கு. அன்னைக்கு நைட்டு நம்ம என்னதான் பண்ணலாம், என்னதான் பண்ணலாம்னு இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம அதான் ஹீரோவோட 2வது பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருது. வந்துட்டு சொல்லுது, "ஏன் எல்லாத்தையும் ரொம்பவே இதா எடுத்துக்கிறீங்க? நமக்கெல்லாம் நல்லதே நடக்கும். அந்த ஆகாய கடவுள் நமக்கு எப்பயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உதவி தான் செய்வாங்க." அப்படின்றத ஒரு நோக்கத்தோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இப்ப அப்படி அந்த பக்கம் வில்லியோட கூட்டத்த காமிக்கிறாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப இந்த பக்கம் பார்த்தா திருப்பி சின்னதா ஒரு ஃபேமிலி மீட்டிங் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "இதோ பாருங்க பசங்களா, இதோட நீங்க வர வேணாம் போதுன்ன உடனே நம்ம ஹீரோட பையனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. அது எப்படி நீங்க சொல்லலாம்? நாங்க வருவோன்ன உடனே, இத பாரு நீ ரூல்ஸ ஃபாலோ பண்ணதுனால தான் நம்ம ஆட்கள்ல பாதி பேர் இழந்தோம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பைடர்ன்றவன வந்து வேணாம். அவனால மூச்சு விட முடியுதுன்னாலும், வேணாம் நம்ம போய் ஐக்காமலே விட்டுறலான்ற மாரி பேசின உடனே, அவங்க பசங்களுக்கு திருப்பி அவங்க அப்பா மேல ரொம்ப வெறுப்பு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருது. இப்ப ஹீரோட ஒய்ஃபும் வந்துட்டு, "கவலைப்படாதீங்க. பசங்க எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்கன்றது." அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் ஓரளவுக்கு சமாதானம் ஆகுறாரு. இப்ப இந்த பக்கம் பார்த்து இந்த ரீகாம்ன்றவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் புத்திய 100% காமிக்க ஆரம்பிச்சுட்டான். இவங்கலாம் வந்துட்டு வேற ஒரு சைடுல இருக்காங்க. வேற ஒரு சைடுல இருக்காங்க. இப்ப இவங்களோட இடத்துல இருக்கிற ஆளுங்களலாம் எல்லாத்தையுமே போயிட்டு, அந்த ரீகான்ன்றவன் அடியாளுங்களோட போயிட்டு துப்பாக்கி, கத்தியெல்லாம் வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இவன் தான் வில்லி கிட்ட மாட்டிக்கிட்டானே, இவன் எப்படி தப்பிச்சான்னு? அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியோ தப்பிச்சுருவான். வில்லி கிட்ட இருந்து தப்பிச்சு, அவனோட கேம்புக்கு போயிட்டு அவங்களோட ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து, இப்போ ஹீரோவோட இடத்துல வச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மிரட்டிட்டு இருக்கான். எதுக்காக மிரட்டுறான்னு கேட்டீங்கன்னா, ஸ்பைடர்ன்னு ஒருத்தன் சொன்னான் பார்த்தீங்களா? அவன் எங்கன்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். அங்க இருக்கிற மக்களும் எங்களுக்கு தெரியாது. எங்கள விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ரீகாமோட அடியாள் என்ன சொல்றான்னா, "மேஜர் இவனுங்க கிட்ட கேட்கறது வேஸ்ட்டு. பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலான்ன உடனே, இவனுங்கள சுடுறது வேஸ்ட்டு. இவனுங்க சொன்ன பதில தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியணும்." இவன் என்ன பண்றான்னா, வில்லியோட இடத்துக்கு கொஞ்சம் பேக்ல கன்ஸும், வெப்பன்ஸையும் போட்டுட்டு வில்லியோட இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போறான். வில்லியோட ஆட்கள் எல்லாமே சரியான கான்ல இருக்கானுங்க. கையில மாட்டுனா சத்தியங்கடான்ற மாரி இருக்கும்போது, இப்ப அந்த நேரம்னு பார்த்து நம்ம ரீகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க போம்போது, அங்க ஒருத்தன் என்ன பண்றான்னா, இந்த கால தடுக்கிற மாரி 2 பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது 2 பக்கம் கல்லு கட்டி, கயிறு மாரி வச்சிருப்பாங்க. அத தூக்கி கால்ல போட்ட உடனே நம்ம ரீகான் தடுக்கி கீழ விழுந்துர்றாரு. கீழ விழுந்தோனே, "ஏய் ஏய் ஓகே நண்பா கோவப்படாத. நம்ம பேசலாம். டீல் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒருத்தன் அம்பு வச்சு குத்தலான்னு வரான். அப்படி குத்தலான்னு வரும்போது, செய்கையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சொல்றான், "இரு நம்ம வந்து ராணி கிட்ட சொல்லிறலாம். அதுக்கப்புறம் இவன என்ன வேணா பண்ணலாம்னு" சொன்ன உடனே, ராணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னல் குடுத்த உடனே, அந்த வில்லியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெளிய வரா. வெளிய வந்து ரொம்பவே அதிர்ச்சியா பார்க்குறா. இவனுங்க எப்புட்றா திருப்பி நம்மகிட்ட இவங்கள்லேருந்து ஒரு ஆள் வந்திருக்கானேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்ன உடனே, "எனக்கு வேற எதுவும் வேணாம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ன உடனே, "பேசணுமா? அதுக்கான இடமே கிடையாதுன்ன உடனே" அப்போ அவங்க அடியாள்கள்ல ஒருத்தன் என்ன பண்றான்னா, அவன் எடுத்துட்டு வந்த பேக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா உள்ள ஒரே கன்னா இருக்குது. அத பார்த்துட்டு வில்லிக்கு வந்துட்டு, ஒரு நிமிஷம் இருன்னு" சொல்லிட்டு அவன ஏம் பண்ணி வச்சிருக்க கத்தி, ஈட்டி எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவனுங்க அடியாட்கள்லாம் பின்னாடி போறாங்க. அவன ஏம் பண்ணி நிக்கிறவனுங்கலாம். அப்போ ஒருத்தன பார்த்து நம்ம ரீகான் சொல்றான், "ஏய் நண்பா! நீ நல்லா தூக்கி போட்ட த்ரோ" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, "உனக்கு என்ன வேணும்னு" வில்லி கேட்ட உடனே, "எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்ன உடனே, வில்லிக்கு இன்னும் வந்துட்டு
லைட்டாக அவன் மேலே நம்பிக்கை வரல. அப்போ அவன் எடுத்துகிட்டு வந்த பேக்கில் இருக்கிற கன்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லி பார்க்குறான். அப்படி பார்த்த உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என்கிட்ட பலது இருக்குது, உனக்கு வேணுன்ற அளவுக்கு என்னால் கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்னு சொன்ன உடனே இப்போ வில்லிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அவன் மேலே ட்ரஸ்ட்டு வருது. ஆனால் ஏதாவது என்ன பண்ணணும்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கழுத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சிக்னல் ஜம்பர் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வந்திருப்பான். ஷூட் பண்ணு அப்படின்னு இப்படி கை காமிக்கிறான். கை காமிச்சோடனே ஷூட் பண்ணுன்னு சொன்ன உடனே எவனோ ஒருத்தர் ஸ்னைப்பர் வச்சு டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறான். அப்படி அடிச்ச உடனே அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே பதறானுங்க. செட்டிங்கோட தானே வந்திருக்கான் இவன், பயங்கரமாக பிளான் பண்ணின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறா. சரி உள்ளவா நம்ம பேசலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லியோட அதான் அந்த கேம்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரீகானுன்ற வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகிறான். போயிட்டு சரி உனக்கு என்னதான் வேணும் இப்போ சொல்லு அப்படின்ன உடனே அவங்கள அழிக்கணும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். என்னது இது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நீ இப்படி சொல்கிறத பார்க்கும்போது அப்படின்ன உடனே அந்த ரீகானுன்றவன் என்ன பண்ணுறான்னா அந்த வில்லியோட வீட்டில் இருக்கிற அந்த எலும்புங்க அங்கே இருக்கிற கற்கள்லாம் ரொம்பவே பழமை வாய்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, ஓ உன்னால் கல்லை கூட டான்ஸ் ஆட வைக்க முடியுமான்ன உடனே, கல்லா செத்த மனுஷங்களை கூட என்னால் டான்ஸ் ஆட வைக்க முடியும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லி சொல்கிறா. ஏன்னா அவன் வந்து இந்த பிளாக் மேஜிக் பண்ணி கையில் ஹிப்னோடைசம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாட்டோ சிம்பிள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கா. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு வெள்ளை கலரில் பொடி மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறா. உன்னோட மனசை நான் அறிஞ்சிக்க போகிறேன், உன்னோட மூளையை நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா கையில் ஒரு வெள்ளை கலர் பொடியை கூட்டிகிட்டு ஒரு கோலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் பொடியை லான்ச் பண்ணுறா. லான்ச் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறான்னா உஃப்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரீகானுன்றவன் மூக்கில் ஊதின உடனே, ஓ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. அவன் பார்க்குறதெல்லாம் உடனே அவள் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் கண்ணை ரீட் பண்ணுறா. ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னால் அவன் மனசை கிளியராக புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ரீகானுன்றவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுங்களை போட்டு தள்ளுன்றதில் வந்துட்டு கிளியராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கான். எந்த ஒரு மனசில் இவன்கிட்ட அப்படியே நல்லவன் மாதிரி நடிப்போம், நடிச்சுட்டு அவனுங்க கூட சேர்ந்து இவளையே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற அந்த மைண்டே இல்லை. அவனுங்கள மொத்தமாக போட்டு தள்ளணுன்றது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீகானோட எண்ணன்றனால வில்லியால் ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீகானை புரிஞ்சுக்க முடியுது. என்னால் உன் மனசை கிளியராக புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருக்குள்ள பாண்டிங் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்றது ஃபிசிக்கலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவோட சைட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். இப்போ இந்த ரீகான் வந்தால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் மிரட்டி ஸ்பைடருங்கன்ற விஷயத்தெல்லாம் கேட்டு போனான்றதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவனோட கன்று ஆயுதம் அவனோட ஆட்களெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இப்போ அப்படியே அந்த ஸ்பைடரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவன் வந்து ரிசர்ச் லேப்பில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கான். ஏன்னா வெளியே விடுங்கடான்னு சொல்லி அங்கே இருக்கிற கதவெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும் போது அப்போ ரீகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரியுது எதுக்கு ரீகான் ஸ்பைடரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தான்னு. உள்ளே வந்துட்டு நல்லா இருக்கியாடா அப்படின்ன உடனே அவன் உடனே கோவமாக இருக்கான். இப்படி திரும்பிக்கிட்டான், அந்த பக்கம் திரும்பிட்டு என்ன சொல்கிறான்னா, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்ன உடனே, நான் உன்னோட அப்பா, நான் வராமல் வேறு யார் வர போகிறாருன்னு சொன்ன உடனே இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக புரியுது அவங்க அப்பா வந்துட்டு இறந்துட்டாரு. அவங்க அப்பாவோட மெமரியை வச்சு இந்த ஒரு அவதாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. நீ அப்பா இல்லைன்னு அவன் சொன்ன உடனே இதை பாரு நான் தான் ரீகான் ஜான் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிச்ச உடனே இப்போ அப்படியே அந்த ரீகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறான். அவனோட பையன்கிட்ட ஸ்பைடர்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உனக்குள்ளே என்னோட வேகத்தை பார்க்கணும்டா, என்னம்மா சண்டை போடுறா, என்னையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருவா போலையே, நீ என்னதான் இருந்தாலும் என் பையன், உனக்காக நான் எப்பயும் வந்து நிற்பேன், அப்பான்னு ஒருத்தன் இருக்கான், உனக்கு வந்து நிற்பன்ற நம்பிக்கை இருந்தால் நீயும் நம்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போகும்போது அப்போ அந்த பிளேடு மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிச்சான் பார்த்தீங்களா, நான் தான் ரீகானுன்னு. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஞாபகார்த்தமாக கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி அந்த ஸ்பைடர்ன்ற வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி வச்சுட்டு இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நம்மளை ஏமாற்றிட்டாங்க, கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட போர் புரிவாங்க இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஆனால் ஹீரோக்கு தெரியாது நம்ம ரீகான் வந்துட்டு போய் வில்லி அவங்களோட சேர்ந்துட்டா இப்போ அவனுக்கு 2 பேரும் ஒன்றாயிட்டானுங்கன்ற விஷயம் தெரியாமல் இவனுங்க தான் நமக்கு பிரச்சனை அதான் அந்த மிலிட்ரி கேம்ப் ஆளுங்க தான் நமக்கு பிரச்சனைன்றதை வந்து நம்ம ஹீரோ நம்பிட்டு இருக்கான். இப்படி நம்பிட்டு இருக்கும்போது வாருக்கெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு இப்போ ஹீரோவும் அவனோட ஆட்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்துட்டு வாருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன டாக் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகுது. அவங்கக்கிட்ட வெப்பன்ஸு புல்லட்ஸ்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட ஈட்டி கம்போ வச்சுட்டு அவனுக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியணும். உடனே இதை பாருங்கப்பா, நம்மளால ஒத்துமையாக நின்னா அவனுங்களை 10 பேரையாவது நம்மளால் கொல்ல முடியும், நமக்கு தேவை ஒத்துமை மட்டும்தான் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மோட்டிவேஷனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஹீரோட பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரமாக கரையாண்ட உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்னாச்சு ஏன் ரொம்பவே சோகமாக இருக்கணும். உடனே நம்மளோட இனமே மொத்தமாக அழிஞ்சிருமோ இல்லைன்னா எல்லாருமே நம்ம இழந்துருமோ எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு உடனே அப்போ நம்ம ஹீரோட பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வரான். வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, எல்லாரும் என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு உடனே அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறா, இவன் ரொம்பவே பயப்படுறான்னு உடனே ஏன் பயப்படுற தேவையில்லாமன்னு உடனே நம்மளோட ஏன்னா அழிஞ்சிரும்னு அவன் சொன்ன உடனே அதுக்கான வாய்ப்பே இல்லை, நம்ம இனத்தையும் நம்ம குடும்பத்தையும் என்னால் காப்பாற்ற முடியும், எனக்கு அந்த
நம்பிக்கை இருக்குது. நீ தைரியமா இரு. அது மட்டும் தான் உன்னோட வேலைன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் அண்ணன் சொல்றான். இப்ப அப்படியே இவனுங்க நெனச்ச மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோட ஆட்கள்லாம் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா ரீகன் வில்லியோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டான். அத நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது, அப்ப அந்த ரீகன் வந்துட்டு சொல்றான் அவனுங்க ஆளுங்க கிட்ட, ஜேக் ஸல்லிய மட்டும் குடுத்துட்டு மத்தவன்லாம் அப்படியே ஓடி போயிரு. இல்ல நாங்க சண்ட போட்டு தான் ஆகணும். உங்களோட இனம் இருந்த இடமே தெரியாம மொத்தமா அழிச்சிருவேன். நானாவது பரவால்ல. என் பசங்க ரொம்ப மோசம்னு வில்லியோட ஆட்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரீகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். இப்போ உடனே அந்த ஜே ஸல்லிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் ஒண்ணும் பண்ணாத. எல்லாரும் ஆயுதத்த கீழ போடுங்கன்ன" உடனே அவனுங்க ஆட்கள்லாம் ஈட்டி, கத்திலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழ போடுறான். கீழ போட்டுட்டு, "நீ வான்னு" ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ கூப்பிட்டோனே அவன் வரும்போது, "உன்னோட மனைவியும் வர சொல்லுன" உடனே, "வேணாம். அது மட்டும் என்னால முடியாதுன்ன" உடனே, "உனக்கு நான் தானே வேணும். என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோன்ன" உடனே, "அது எப்படி முடியும்? அப்போனா வார் வச்சுக்கலாமான்ன" உடனே அவங்க ஆட்கள்லாம் ஈட்டி, கத்தியெல்லாம் தூக்குனான். தூக்குன உடனே, "நீ என்ன கேனையா? இதெல்லாம் வச்சுட்டு எங்கள கொல்ல முடியும்னு நெனைக்கிறியா? நீ அங்கருந்து வர்றதுக்குள்ளயும், இப்படின்றதுக்குள்ளயும் உங்க மொத்த பேரையும் முடிச்சுருவேன் நான்" வந்துட்டு சொல்றான். ஆனா அதுக்குள்ளேயும் உன்னையும் உன் புது கேர்ள் ஃப்ரெண்டையும் மொத்தமா முடிச்சுருவோம். எப்படியும் எங்க ஆளுங்க ஒரு 4 பேராவது இருக்க மாட்டாங்களா கடைசிலன்னு சொன்ன உடனே, ஆனா என்ன கொன்னா அவங்க இனமே மொத்தமா அழிஞ்சிரும்டான்னு அவன் சொன்ன உடனே, சரின்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு அவனுங்களும் இவனுங்களும் சமாதானமாகி, "நீ மட்டும் வான்னு" சொல்லிட்டு அந்த ரீகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ கூட்டுட்டு அவனோட கேம்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறான். அங்க பார்த்தீங்கன்னா பிரஸ், மீடியான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரபரப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்தீங்கன்னா, அந்த மேஜர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தோட கேப்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் ஒருத்தி வரா. வந்துட்டு, "இவ யாரு? இந்த மாரி காட்டுவாசியெல்லாம் உள்ள கூட்டு வந்திருக்கா? முதல்ல இவ என் கேம்ப விட்டு வெளிய போ சொல்லுன்ன" உடனே, "இவங்க நமக்கு எதிரி இல்ல. இவங்களும் நம்மள்ல ஒருத்தவங்க தான். இவ தான் நம்ம ஜேசன பிடிக்க ரொம்பவே உதவி பண்ணியிருக்கான்னு" சொன்ன உடனே, "இத பாரு, இந்த காட்டுவாசி கூட்டத்தெல்லாம் இங்க கூட்டிட்டு வர வேலைலாம் இனிமேல் வச்சுக்காத. என் கண்ணு முன்னாடி இவங்க இருக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு, அவங்க ஆளுங்கிட்டலாம் வந்துட்டு, "நம்ம ஜெயிச்சுட்டோம்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேஜர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றா. இப்ப அந்த மேஜரோட சின்ன மீட்டிங் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அதில என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு மறுநாள் கிரகணத்துக்கு அன்னைக்கு தான் மொத்த கூட்டமும் கிளம்பிருது. அப்போ மொத்தத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுறலாம்னு அவங்க ஆளுங்க சொன்ன உடனே, மொத்தத்தையும் முடிச்சு விட்டுறலாம்னா என்ன முடிச்சு விடலாம்னு ஒரு டாக்டர் லினன்றவன் வந்துட்டு கேட்குறான். அப்படி கேட்ட உடனே, மொத்தத்தையும் முடிச்சு விட்டுறலாம்னா மொத்தத்தையும் காலி பண்ணிடலாங்கன்ன உடனே, அப்படி பண்ணா அவங்க இனமே அழிஞ்சிரும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. அவங்களுக்கு நம்மள மாரி சோகம், துக்கம், வலி, பேனுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் அவங்க கிட்டயும் இருக்குது. அவங்களே நீங்க கொல்லணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு இதில சுத்தமா உடன்பாடே இல்லன்னு சொன்ன உடனே, அந்த மேஜர் என்ன சொல்றார்ன்னா, "உங்களோட கோரிக்கைக்கு ரொம்பவே நன்றி டாக்டர் லின். நீங்க ஓரமா போய் நிக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அங்க ரீகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரான். வந்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, "நாளைக்கு காலையில உங்களோட மொத்த பேர் இதயத்தையும் புடிச்சு கிழிக்க போறேன்டா. நாளைக்கு நீங்க யாருமே இருக்க மாட்டீங்கன்றத" வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ உடனே, "ரீகன், உன்ன சுத்தி என்ன நடக்குது நீ பார்க்குறியா இல்லையா? இது நீ இல்ல. இது நிஜமே இல்ல. எல்லாருமே உன்ன ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா இது நமக்குள்ள இருக்கிற பகை. இது பல வருஷமா இருக்குன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீகன் சொல்றான். நம்ம ஹீரோ எவ்வளவோ சமாதானப்படுத்தி ட்ரை பண்ணியும் ரீகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகுற மாரியே தெரியல. "உங்கள கொன்னாலே நான் கொல்லுவேன்டான்ற" ஒத்த கால்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கான். இப்படி போயிட்டு இருக்கும்போது, நம்ம ரீகனோட பையன் இருக்கான்ல, அதான் அந்த ஸ்பைடர். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு ஒண்ணு வாங்குனான் பார்த்தீங்கன்னா, என்னோட பேர் ரீகன் தான் பாருன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஷட்டர கழட்டி அண்டர் கிரவுண்ட் வழியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போக ட்ரை பண்றான். இப்ப அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஆட்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தனித்தனியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போய் அவங்கள அட்டாக் பண்ணலாம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க போல. அப்ப ஹீரோட ஒய்ஃப் என்ன பண்றான்னா, அந்த வில்லியோட கழுத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவ இடத்துக்கே போய் வில்லியோட கழுத்துல கத்திய வச்சு, "ஒழுங்கா என் என் ஹஸ்பண்ட் எங்க இருக்கான்?" அப்படின்னு சொன்ன உடனே, "ஓ! நீ வந்துட்டியான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூலா இருக்கா. அப்போ அந்த ரீகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்துட்டு ரொம்பவே கிட்டத்தட்ட லவ் பண்றாங்க. அதான் அங்க லவ் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது அவன் வந்துட்டு வெளிய பேசிட்டு இருக்கான் ரீகான். அவங்க ஆளுங்ககிட்டலாம் பேசிட்டு இருக்கும்போது, இவ யாருக்குமே தெரியாம ஹீரோட ஒய்ஃப் வந்து அவ கழுத்துல கத்திய வச்சு நின்னுட்டு இருக்கா. அப்படி கத்திய வச்சு நின்னுட்டு இருக்கும்போது, இவன் வந்துட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு இங்க என்ன நடக்குதுன்ன உடனே அவள பார்த்து வந்து கத்திட்டு அங்கருந்து ஓடும்போது, ஆனா சொல்லிட்டா. விஷயத்த வந்து சொல்ட்டா. அந்த வில்லி வந்துட்டு சொல்ட்டா. இந்த மாரி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவள அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே, ரீகன் அங்க உள்ள வந்துட்டு, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க இடத்துக்கு நீ வந்திருப்ப?" ஸோ இந்த மாரி பல கதைங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா, மறக்காம நம்ம சேனல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.